India's 19 employee benefits. Already we have seen short-term employee benefits எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதில் மெயினாக வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று இந்த பெய்டு லீவ் என்கேஷ்மெண்ட், தட் இஸ் பெய்டு லீவ் என்கேஷ்மெண்ட், அந்த ஷார்ட் டேர்ம் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ், நான் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ். இந்த அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸில் வெஸ்டட் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ், நான் வெஸ்டட் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ். ஸோ இதோட பிரின்சிபல்ஸ் உனக்கு நல்லா தெரிஞ்சு இதில் சம்ஸ் போட தெரிஞ்சு ஓகே. ப்ராஃபிட் ஷேரிங் போனஸ் பிளான், ஸோ அதுவும் இதே மாதிரி தான். ஸோ வித்தின் 1 இயர்க்குள்ளே நீ கொடுக்கணும் அப்படின்னா நீ ஆன்டிசிபேட் பண்ணி அந்த போனஸை நீ வந்து அக்கௌண்ட் பண்ணிக்கலாம், உனக்கு ப்ரொவிஷனாக நீ அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படி பார்த்தோம். அதில் வந்து டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் பிளான் அண்ட் டிஃபைன்டு பெனிஃபிட் பிளானை பார்த்தோம். இந்த டிஃபைன்டு பெனிஃபிட் பிளான் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இன்வால்வ்ஸ் ஆக்சுவரியல் வேல்யூவேஷன். ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் ரொம்ப ப்ராடாக நீ வச்சுக்கணும்னா அன்டிஸ்கவுண்டட் பேசிஸில் அக்கௌண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உனக்கு நோ ஆக்சுவரியல் வேல்யூவேஷன். ஸோ லயபிலிட்டி எக்ஸ்பென்சஸ், இன்கேஸ் லயபிலிட்டி ரெகக்னைஸ் பண்ணதோட பேமெண்ட் அதிகமாக பண்ணிட்டேன்னா அது ப்ரீ பேமெண்ட் அசர்ட்டாக போட்டுருவேன். அதே மாதிரி போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் பிளான், டிஃபைன் பெனிஃபிட் பிளான் இருக்கு. ஆக்சுவரியல் ரிஸ்க், இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் எம்ப்ளாயர் பேர் பண்ணலை அப்படின்னா அது டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் பிளான். ஆக்சுவரியல் ரிஸ்க் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் எம்ப்ளாயர் பேர் பண்ணலை அப்படின்னா தென் இட் இஸ் அ டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் பிளான். அது எம்ப்ளாயர் பேர் பண்ணுறான் அப்படின்னா அது வந்து டிஃபைன்டு பெனிஃபிட் பிளான். ஸோ டிஃபைன் கான்ட்ரிபியூஷன் பிளான் அக்கௌண்டிங் ரொம்ப சிம்பிள். ஸோ எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணி லயபிலிட்டியை கிரெடிட் பண்ணிடணும். இன்கேஸ் சார் இதில் டிஸ்கவுண்டிங் அது ஆக்சுவரியல் வேல்யூவேஷன் அப்படிலாம் நோ ஆக்சுவரியல் வேல்யூவேஷன். டிஸ்கவுண்டிங் வந்து டிஃபைன் கான்ட்ரிபியூஷன் பிளான் 12 மாதத்துக்கு மேலே லயபிலிட்டி, தட் இஸ் ஆஃப்டர் 12 months யூ நீட் டு பே, யூ நீட் டு டிஸ்கவுண்ட், அதர்வைஸ் டிஸ்கவுண்டிங்கும் அதில் வராது. நார்மலாக டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் பிளான்லையும் 12 monthsக்கு மேலே பேமெண்ட் பண்ணணும், ஆப்வியஸாக டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த கான்ட்ரிபியூஷனை நம்ம அக்கௌண்ட் பண்ணிக்கணும். டிஃபைன்டு பெனிஃபிட் பிளான்ஸில் தான் உனக்கு வந்து எப்படி டிஃபைன்டு பெனிஃபிட் ஆப்ளிகேஷனை கால்குலேட் பண்ணணும், எப்படி பிளான் அசெட்ஸை கால்குலேட் பண்ணணும், எப்படி நெட் டிஃபைன் பெனிஃபிட் லயபிலிட்டியை கால்குலேட் பண்ணணும். அந்த நெட் டிஃபைன் பெனிஃபிட் லயபிலிட்டி சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட், டெபிசிட் வந்து அது லயபிலிட்டி, சர்ப்ளஸ் வந்தால் மட்டும் அசெட் சீலிங் செக் பண்ணி அது எதுவும் இருக்கான்னு பார்த்து அந்த டிஃபரன்ஸையும் நீ அக்கௌண்ட் பண்ணணும். அது வந்து ப்ரெசன்டேஷன். P&L என்னெல்லாம் போகணும், நெட் இன்ட்ரெஸ்ட் போகணும், கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் போகணும், பாஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் போகணும், கெயின் ஆர் லாஸ் ஆன செட்டில்மெண்ட் போகணும். ரீமெஷர்மெண்ட் ரிசர்வ் OCIயில் என்ன போகணும்னா கெயின் ஆர் லாஸ் டியூ டு சேஞ்ச் இன் ஆக்சுவரியல் அசம்ஷன்ஸ், ஆக்சுவரியல் கெயின் ஆர் லாஸ் டியூ டு சேஞ்ச் இன் ஆக்சுவரியல் அசம்ஷன்ஸ், அது ஒன்று போகணும். இன்னொரு பார்ட் சேஞ்ச் இந்த ரிட்டர்ன் ஆன் பிளான் அசெட்ஸ் போகணும். அதுக்கப்புறம் டியூ டு அசெட் சீலிங், த டிஃபரன்ஸ் இன் சர்ப்ளஸ் டியூ டு அசெட் சீலிங், we need to take it to remeasurement reserve. These are non classifiable remeasurement reserve, non classifiable OCI ஐட்டமா இதெல்லாம் நீ போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் P&L. ஸோ இதெல்லாமே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், அது மாதிரி நிறைய சம்ஸ் போட்டிருக்கேன். கரெக்டாக இது வரைக்கும் ஐடியா கிடைச்சிச்சு. சார் அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அப்படியே எப்படி நீ போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் நீ பார்த்தியோ அதே பிரின்சிபல்ஸ் தான். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ரீமெஷர்மெண்ட் ரிசர்வ்ஸ், அது வந்து நீ வந்து அந்த சேஞ்ச் இன் ஆக்சுவரியல் அசம்ஷன்ஸ்னால வர கெயின் ஆர் லாஸ், சேஞ்ச் இன் த ரிட்டர்ன் ஆன் பிளான் அசெட்ஸ் பிளஸ் இந்த டிஃபரன்ஸ் டியூ டு அசெட் சீலிங், இது வந்து P&L-க்கு போயிடும். அவ்வளோதான். இதை தவிர மிச்சம் எல்லாமே அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸும் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸும் சேம் தான். ஸோ தனியாக அதுவும் பிரின்சிபல்ஸ் கிடையாது. அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்க்கு ரீமெஷர்மெண்ட் ரிசர்வ் OCI கான்செப்ட் கிடையாது, அது P&L-க்கு போயிடும். ஏன்னா அது வந்து 2 இயர்ஸும் இருக்கலாம், ஏன்னா லெஸ் தென் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடின்றதுனால மோர் தென் 1 இயர்ன்றதுனால ஸோ அக்கௌண்டிங் கன்வீனியன்ஸ்க்காக அது P&L-க்கு கொண்டு போ அப்படின்னு நம்மள சொல்லிட்டோம். ஸோ நமக்கு வந்து அதுக்கப்புறம் டெர்மினேஷன் பெனிஃபிட்ஸ் இப்போ நிறைய சம்மில் நீ பார்க்கும்போது டெர்மினேஷன் கொடுப்பான். டெர்மினேஷன் கொடுக்கறதுலாம் டெர்மினேஷன் பெனிஃபிட் கிடையாது, புரியுறதா? இப்போ ஒரு டெர்மினேஷன்றது அவன் வேலையை விட்டு போகிறது வந்து அவன் வந்து ஃபுல் சர்வீஸும் முடிச்சுட்டு கூட வேலையை விட்டு போகலாம், இல்லை செத்து போனாலும் வேலையை விட்டு போயிடலாம். ஸோ எப்படி வேணால் ஒரு டிசபிலிட்டி வந்து கூட வேலையை விட்டு போடலாம். ஸோ டெர்மினேஷன் நிறைய இடத்துல வார்த்தை இருக்கிறதுனால அது டெர்மினேஷன் சம் அப்படின்னு நினச்சிக்க போகிற, அது முட்டாள்தனம், புரியுறதா இல்லையா? டெர்மினேஷன்ன்றது 2 வகையில் இருக்கணும். ஒன்று நம்ம அவனை சாக் பண்ணியிருக்கணும், எம்ப்ளாயர் அவனை சாக் பண்ணி ரெட்ரன்ச்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுத்தான்னா அது டெர்மினேஷன் பெனிஃபிட். இல்லைன்னா நீ கொஞ்சம் வெளில போயிடுப்பா, நான் அவனை காம்பன்சேஷன் தரேன்னு ஆஃபர் பண்ணி அந்த பெனிஃபிட்டுக்காக, தட் இஸ் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன், தட் இஸ் நீயா ரிட்டையர் ஆகாம ரிட்டையர் ஆகிட்டு நான் உனக்கு இந்த காம்பன்சேஷனை நான் தரேன் அப்படின்னு ஒரு அடிஷ்னல் ஆஃபரா இருக்கணும். ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட்ல அவனுக்கு கிராச்சுவிட்டி வருது, PF வருது, இது வருது,
ஆல்ரெடி ஆஸ் பர் கான்ட்ராக்ட் கமிட் பண்ணதை நீ கொடுக்குற, அது டெர்மினேஷன் பெனிஃபிட் கிடையாது. அவனை வந்து வாலண்டரியா டெர்மினேட் பண்றதுக்கு அடிஷனலா ஏதோ கொடுக்குற, அதுதான் டெர்மினேஷன் பெனிஃபிட். ஓகேவா? ரைட். அவனா அக்செப்ட் பண்ணி நீ அடிஷனலா ஏதோ கொடுக்குறனால அது டெர்மினேஷன் பெனிஃபிட். நீ சாக் பண்ணி அவனை வெளில அனுப்பிச்சு ஏதோ ஒரு பெனிஃபிட். சார் நீங்க சாக் பண்ணும்போது அவனுக்கு கிராச்சுவிட்டி ஆக்ட்ல இருந்து கிராச்சுவிட்டி, அது வந்து டெர்மினேஷன், அது போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். நான் அதெல்லாம் தவிர ஒரு 10 லட்சம் தரேன்டா, அதுதான் டெர்மினேஷன் பெனிஃபிட். புரியுறதா இல்லையா? நான் அவனை வெளியே தருத்தி ஒரு பெனிஃபிட் தரேன் அடிஷனலா, அதே மாதிரி அவனுக்கு ஒரு பெனிஃபிட் அடிஷனலா ஆஃபர் பண்ணி நீ போயிடுறா சொல்லலாம், அப்படி நீயே ஒத்துட்டு போயிடு ரிட்டையர் ஆகிற மாதிரி நான் இந்த அடிஷனல் பெனிஃபிட் தரேன் அப்படி. எம்ப்ளாயீஸ் டிசிஷன் டு அக்செப்ட் தி ஆஃபர் ஆஃப் பெனிஃபிட் in exchange for termination or the entity's decision to terminate the employee before the normal retirement date. அதுக்கு கொடுக்கிற பெனிஃபிட் தான் டெர்மினேஷன் பெனிஃபிட். கன்ஃபியூஸ் ஆயிடாத வார்த்தை டெர்மினேஷன் பார்த்தோன்னே எங்கேயாவது ஒரு இடத்துல இது டெர்மினேஷன் பெனிஃபிட் சம்மா அப்படின்னு நினைச்சுக்காது. டெர்மினேஷன் பெனிஃபிட் எல்லாம் ஒன்றும் சம்மே கிடையாது. ஏன்னா டெர்மினேஷன் பெனிஃபிட் நீ எதுவும் அடிஷ்னலா கொடுத்த அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட் மாதிரி லயபிலிட்டி டு எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ் டு லயபிலிட்டி அக்கௌண்ட் பண்ணி உடனே லயபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணிடணும். இல்லை சார் நம்ம இப்போ டெர்மினேட் பண்ணி அடிஷனல் தரேன் ஆனால் 3 வருஷம் கழிச்சு தான் தரேன் அது மாதிரி ஏதோ சொல்லியிருக்கான் அப்படின்னா அது அதர் லாங் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட் மாதிரி ட்ரீட் பண்ணி நீ அக்கௌண்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். ஸோ இது டெர்மினேஷன் பெனிஃபிட்டுக்கு ஒரே ஒரு சம் தான் இருக்கு. டெர்மினேஷன் பெனிஃபிட்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள், எல்லா புக்லையும் அதே எக்ஸாம்பிள் தான் இருக்கு. அப்படின்னா ஒரு 100 எம்ப்ளாயி இருப்பான், அந்த 100 எம்ப்ளாயிக்கும் நான் வந்து ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணிடுவேன். நான் இப்போ ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ண போறேன்னு நான் அனௌன்ஸ் பண்றேன். நீங்களே கொஞ்சம் போயிடுங்கப்பா, நான் வந்து இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது, நான் ஃபேக்டரியை க்ளோஸ் பண்றேன், இன்னொரு 6-7 மாசம் தான் நான் ஃபார்மாலிட்டிலாம் அப்ளை பண்ணிட்டேன், நீங்களா போயிடுங்க அப்படின்னு சொல்றேன். நீங்களா யாருன்னா உடனே போயிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் தருவேன். உடனே யாரெல்லாம் போயிடுறீங்களோ, அப்ப நான் இப்ப மூட போறேன் ஃபேக்டரியை இன்னொரு 6-7 மாசத்துல, யாரெல்லாம் உடனே போறீங்களோ 10,000 ரூபாய் தருவேன். யாரெல்லாம் உடனே போக மாட்டேன், இல்ல இல்ல எனக்கு நான் உடனே போனா என்னத்த பண்ணுவேன், நான் உன்னோடய இருக்கேன் அப்படின்னு சொன்னா 10 மாசம் கழிச்சு ஃபேக்டரியை மூட போறேன், இந்த 10 மாசம் கழிச்சு உனக்கு 30,000 ரூபாய் தருவேன். இதுதான் சம். டெர்மினேஷன் பெனிஃபிட்ல எந்த புக் எடுத்தாலும் இதுதான் சம். 100 எம்ப்ளாயி இருக்கான், கம்பெனியை நீ க்ளோஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு அதை அனௌன்ஸும் பண்ணிட்டு அவனுக்கு வந்து 10,000 ரூபாய், உடனே போறவனுக்கு 10,000 ரூபாய் தர, நீ உடனே நீ கிளம்பிட்டனா 10,000 கொடுத்து அனுப்புறேன். இல்ல நான் இருப்பேன், இந்த ஃபேக்டரி இழுத்து மூடுற லாஸ்ட் அந்த வாட்ச்மேன் அனுப்புற வரைக்கும் நானும் இருப்பேன், ஏன்னா நான் அந்த சிவாஜி படத்துல போயிட்டு அந்த கடைசி தடவையே அந்த வீட்டில் உட்காந்துட்டு வரேன், அது மாதிரி எனக்கு வேற எங்கேயும் போக்கு இல்லை, ஸோ இது மட்டும்தான் எனக்கு, ஸோ சென்டிமெண்டலா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படி இப்படி நடமுடிச்சேன்னா நீ 10 மாசம் என்னோட இருந்தா கூட 30,000 தான் தருவேன் அப்படின்னு ஒரு சமயம். இதை எப்படி அக்கௌண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த 10,000 தருவேன்னு சொல்றான்ல, ஆப்வியஸா அது டெர்மினேஷன் பெனிஃபிட். நீ வெளில போனோன்னு உடனே தரேன்னு, அப்ப 30,000 தரேன்னு சொல்றான்ல, அந்த 10 மாசம் இருந்ததுன்னா, அப்போ அந்த 10 மாசம் இருந்து வெளில போனா உனக்கு 30,000 தரேன், இந்த 30,000 ஃபுல்லுமே அவனோட சர்வீஸ்க்காக தரேன்னா இன்னைக்கு நீ வெளில போனா கூட 10,000 தரேன்ல, அப்ப அந்த 30,000 உள்ள 10,000 மட்டும் டெர்மினேஷன் பெனிஃபிட், மிச்சம் 20,000 தான் அவன் சர்வீஸ்க்கு தரேன். ஏன்னா இன்னைக்கே எல்லாருமே வெளில போனாலும் எல்லாருக்குமே நான் 10,000 தரேன்னு சொல்றேன். அப்ப அவன் லேட்டரா வெளில போறான்ல இந்த 30,000, அப்ப அவன் சர்வீஸ்க்காக ஒரு 20,000 தரேன். சோ அந்த 20,000 டெர்மினேஷன் பெனிஃபிட் கிடையாது, அந்த 30,000 உள்ள இருக்க 10,000 மட்டும்தான் டெர்மினேஷன் பெனிஃபிட். இந்த இப்ப அதுல வந்து எவ்வளவு எம்ப்ளாயி உடனே போறான், அவனோட உடனே எவ்வளவு எம்ப்ளாயி போறானோ அவனுக்கு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் லெஃப்ட் இமிடியேட்லி இன்டு 10,000 டெர்மினேஷன் பெனிஃபிட் அப்படின்னு டெபிட் பண்ணி லயபிலிட்டியை கிரியேட் பண்ணி உடனே அந்த லயபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். இது அதுல ஒரு 40 எம்ப்ளாயி உடனே போறான், 60 எம்ப்ளாயி அந்த சென்டிமெண்டலா இல்ல எனக்கு வேற போக்கு இல்ல, எனக்கு வந்து நீ 30,000 தரேன்ற, நான் வெளில போனா அந்த 20,000க்கு நான் துப்பு கிடையாது, சோ நான் உன்னோடயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 60 பேர் இருக்கான்ல, சோ அந்த 60 பேருக்கு, அந்த 60 பேருக்கும் 10,000 இருக்கு தெரியுமா அந்த டெர்மினேஷன் பெனிஃபிட், அதை நீ உடனே அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உடனே அந்த டெர்மினேஷன் பெனிஃபிட் வந்து எப்படியும் அது வந்து ஆப்ளிகேஷன் வந்துச்சு, ஸோ எனிவே அதை அனௌன்ஸ் பண்ணிட்டா அந்த ஆப்ளிகேஷனை நான் அக்கௌண்ட் பண்ணிக்கணும். அந்த 20,000 இருக்குல்ல அதை 10 மாசம் 2,000 ஒரு எம்ப்ளாய்க்கா அப்படியே அக்கௌண்ட் பண்ணின்னு போயிடணும். ஏன்னா சர்வீஸ் காஸ்ட் மட்டும்தான் மந்த்லி அக்ரூவல். டெர்மினேஷன் ஒன்ஸ் நீ அனௌன்ஸ் பண்ணிட்ட, என்னைக்கு தேதியில அவன் போனா எனி டைம் இப்போ வந்து 10 மாசம் நான் இருக்கேன் ஈன்னு சொல்லிட்டு அது வாட்டுக்கு நான் வந்து அதுக்கு என்ட்ரியே போடாம இருந்தேன்னு அடுத்த நாள் வந்து இல்ல நானும் என் ஃப்ரெண்டு போறார் நானும் போறேன் அப்படின்னு சொன்னான்னா, அதனால நம்ம 100 பேருக்குமே என்ன பண்ணுவோம்னா அந்த 10,000க்கு ப்ரொவிஷனை போட்டுருவோம். நான் பேசுறது புரியுறதா இல்லையா? அந்த 10,000க்கு ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு நீ என்னைக்கு போனாலும் நான் 10,000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 40 பேர் தான் உடனே போறேன்றான்னா உடனே அவனுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். பட் அக்கௌண்டிங்
100 பேருக்கு டெர்மினேஷன் பெனிஃபிட்டை உடனே அக்கௌண்ட் பண்ணிடுவேன். ஏன்னா 10 மாசத்துல வேற போறோம். ஸோ அன்டிஸ்கவுண்டட் பேசிஸ்ல உடனே நான் டெர்மினேஷன் பெனிஃபிட்டை 100 எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பண்ணுவேன், 30,000க்கு பண்ணுவேன்னா 10,000க்கு பண்ணுவேன்னா 10,000க்கு பண்ணுவேன். புரியுறதானே உங்களுக்கு? இங்கன்னா ஏதோ கேள்வி கேட்டு அப்படி பதில் கேட்டுன்னு இருக்கலாம். இப்போதைக்கு நீ மெசேஜ் போட்டு ஒன்றும் 10,000க்கு நான் வந்து எல்லாருக்கும் 100 எம்ப்ளாய்க்கு அக்கௌண்ட் பண்ணிடுவேன். ஏன் சார் அதுல தான் 60 எம்ப்ளாய் இருக்கேன்னு சொன்னானே சார், 10 மாசம் இருக்கேன்னு சொன்னா கூட இன்னைக்கு நாளைக்கே வந்து என்கிட்ட கேட்டான்னா I don't have an unconditional right to defer payment. I make it immediately. So it becomes a current liability. நான் அனௌன்ஸ் பண்ணதுல ஆப்ளிகேஷன் அரைஸ் ஆயிடுது. ஓகேவா ரைட்? ஸோ அதனால எனக்கு வந்து ஃபுல் 100 எம்ப்ளாயிஸ்க்கு நான் என்ன பண்ணிடுவேன், ப்ரொவிஷனை கிரியேட் பண்றோம். மிச்சம் இருக்க அந்த 60 எம்ப்ளாய்க்கு மாசம் அந்த 2,000 ரூபா இருக்குல்ல, ஏன்னா 20,000 சர்வீஸ் காஸ்ட், அதை மந்த்லி அக்கௌண்டிங் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே நாட் ஓகே, யாருக்கெல்லாம் இது புரிஞ்சிச்சு இந்த டெர்மினேஷன் பெனிஃபிட் ஏதாச்சும் ஒன்று இருக்கு, அதை பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ டெர்மினேஷன் பெனிஃபிட்டோட பிரின்சிபல் உங்களுக்கு அழகாக தெரிஞ்சது. சில இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொல்லணும். இந்த ஏஸ்ல இதை சொன்னேன்னா இந்த ஏஸ் முடிஞ்சிடும், அழகாக கவனிச்சுக்கொடி செல்லமா. ஸோ கரண்ட் சர்வீஸ் காஸ்ட், ஆட்ரிபியூஷன் ஆஃப் பெனிஃபிட் டு கரண்ட் சர்வீஸ் காஸ்ட், ஆட்ரிபியூஷன் ஆஃப் பெனிஃபிட் டு கரண்ட் சர்வீஸ் காஸ்ட். அது என்ன சார் ஆட்ரிபியூஷன் ஆஃப் பெனிஃபிட் டு, சாரி ஆட்ரிபியூஷன் ஆஃப் பெனிஃபிட் டு இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். அந்த பெனிஃபிட்டை வந்து நம்ம கரண்ட் சர்வீஸ் காஸ்ட்னு சொல்லுவோம். ஆட்ரிபியூஷன் ஆஃப் கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் டு இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் இது ஆட்ரிபியூஷன் ஆஃப் பெனிஃபிட் டு இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் போது ஒருத்தனுக்கு வந்து ஒரு லம்சம் கிராச்சுட்டி அமௌண்ட் கொடுக்குறோம். ரிட்டையர்மெண்ட் போது ஒரு லம்சம் கிராச்சுட்டி அமௌண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்றோம் சார், தட் டிவைடட் பை இந்த ப்ரொஜெக்டட் யூனிட் கிரெடிட் மெத்தட்ல நீங்க எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா, ஒரு 5 lakhs at the end of ரிட்டையர்மெண்ட் பீரியட் அவனுக்கு 5 லட்சம் கொடுப்போன்ற ஆக்சுவரி எஸ்டிமேட் பண்ணானா அந்த 5 lakhs divided by number of years from the date of employment ல இருந்து அவனுக்கு என்னைக்கு அந்த இது எலிஜிபிள் இருக்கும் அன்னில இருந்து அந்த ரிட்டையர்மெண்ட் டேட் வரைக்கும் அதை ஈக்குவலா அமார்டைஸ் பண்ணி அதுக்கு பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் அக்கவுண்ட் பண்ண சொல்லுங்க சார். ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எவ்வளவு அமௌண்ட்ன்றதை எஸ்டிமேட் பண்ணி அதை டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் டிவைட் பண்ணி 1 இயருக்கு கண்டுபிடிச்சு அதை வந்து கரண்ட் சர்வீஸ் காஸ்டா, அதோட பிரசன்ட் வேல்யூவை கரண்ட் சர்வீஸ் காஸ்டா அக்கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ப்ரொஜெக்டட் யூனிட் கிரெடிட் மெத்தட்ல எனக்கு சொல்லி கொடுத்தீங்க சார். ஓகே, அதுல சில இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போறேன். ஓகேவா? இப்போதைக்கு நமக்கு பிராடா நமக்கு என்ன பிரின்சிபல் தெரியும்னா, ரிட்டையர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனுக்கு 5 years சர்வீஸ் இருக்கு. அவனுக்கு வந்து கம்பெனி என்ன பண்றான்னா, ஓகே இந்த 5 years முடிஞ்சோன்னா உனக்கு கிராச்சுட்டி 5 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு கம்பெனி அனௌன்ஸ் பண்றான். ஸோ இந்த 5 yearsக்கு முடிஞ்சோன்னா அவனுக்கு 5 lakhs கிடைக்காது. அப்போ 5 lakhs தான் அவன் ரிட்டையர்மெண்ட் போது வாங்க போற கிராச்சுட்டி. இன்னும் எத்தனை சர்வீஸ் இருக்கு, அவனுக்கு 5 years இருக்கு. அந்த 5 lakh டிவைடட் பை 5 போட்டு ஒரு வருஷமும் 1 lakh போன்றல அது பெனிஃபிட் attributable to a year, to each year of service. Benefit attributable to each year of service 1 lakh. Current service cost attributable to each year of service அப்படின்னு சொல்லும்போது அந்த 1 lakh ஓட present value, 1 lakh ஓட present value. Benefit attributable to each year of service அப்படின்றது without discounting. Current service cost attributable to each year of service என்றது after discounting. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஓகேவா ரைட்? இது வந்து இது மாதிரி ஃபுல்லா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அந்த இயர் வரைக்கும் போகணுமா சார்னா நோ கண்ணா. கவனி, அவன் என்ன சொல்றான்னா, the attribution of, listen carefully, the attribution of current service cost to a year of service, at the attribution of current service cost to a year of service should be done only when the services for that period gives rise to additional unit of entitlement அப்படின்னு சொல்றான் சார். இன்னொரு சொல்லுங்க சார். The attribution of current service cost to a year of service should be done only when the services for that period gives rise to additional unit of entitlement அப்படின்னு சொல்றான் சார். எனக்கு புரியல சார், தமிழ்ல சொல்லுங்க சார், இங்கிலீஷ்ல எனக்கு வேண்டாம் சார். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த வருஷம் அவன் செஞ்ச சர்வீஸ்னால அவனோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ல ஒரு இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை இந்த வருஷத்துக்கு ஏதோ ஒரு போர்ஷனை நீ அலோகேட் பண்ற இது இருக்கு. புரியுறதா இல்லையா? நீ அலோகேட் பண்ணலாம் அப்படின்ற பிரின்சிபல் இருக்கு. the attribution, attribution to the allocation, the allocation of the current service cost
to a year of service should be done only when the service during that period gives rise to an additional unit of entitlement. அப்படினா இந்த வருஷம் நான் சர்வீஸ் பண்ணதனால எனக்கு அங்க பெனிஃபிட், அந்த ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட் கொஞ்சம் ஏறுறதுப்பா, அப்பதான் அந்த ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட்டை நீ இந்த வருஷத்துக்கு அலோகேட் பண்ணணும். இந்த வருஷம் சர்வீஸ் பண்றதுனால அங்க ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட் ஏறவே இல்லை அப்படின்னா அந்த ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட்டை இந்த வருஷம் சர்வீஸ்ல நீ இதே கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் நீ கொண்டே வர கூடாது அப்படின்னு சொல்றான். சார் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார், நீங்க என்ன ஒன்று சொல்ல வரீங்க சார்? என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயர் அவன் சர்வீஸ் பண்றதுனால அங்க ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட் ஏறுமா? இந்த வருஷம் சர்வீஸ் பண்றதுனால அந்த ரிட்டையர்மென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1/2 into 1/2 into lost run salary into completed years of service அப்படின்னு சொல்றான். 1/2 into lost run salary into completed years of service அப்படின்னு சொல்றான். So 1/2 into lost run salary into completed years of service அப்படின்னு சொல்லுமா, அதான் ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த வருஷம் ஒரு வருஷம் சர்வீஸ் பண்ணி டக்குன்னு ரிட்டையர் ஆனா ஒரு வருஷம் தான் கிடைக்கும். 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி ரிட்டையர் ஆனா 2 வருஷம் பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும். 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி ரிட்டையர் ஆனா 3 வருஷம் பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும். அப்படின்னா சோ என்னோட இயர் ஆஃப் service is giving me an additional unit of entitlement at the time of retirement. இந்த வருஷத்தோட சர்வீஸ் if it gives an additional unit of entitlement at the time of retirement, then that retirement benefit should be attributable to this year அப்படின்னு சொல்றோம். புரியுது? The attribution of current service cost, the attribution of current service cost to a year of service should be done only when the services during that period gives rise to additional unit of entitlement அப்படின்னு சொல்றான். சோ உனக்கு ரொம்ப அழகா இத வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்னா உனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனில வந்து கிராச்சுவிட்டி வந்து நம்ம வந்து பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி ஆக்ட்லாம் கவர் ஆகல அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ நமக்கு வந்து பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி ஆக்ட்லாம் கவர் ஆகல. ஆனால் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்லேயே எவனாக இருந்தாலும் எங்கள் இதில் எங்கள் கம்பெனியில் அது டைரக்டராக இருந்தாலும் பியூனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் இந்த கிராச்சுவிட்டி பேமெண்ட்டில், ஏன்னா அது கிராட்டிடியூஸ் பேமெண்ட்றதுனால எவனாக இருந்தாலும் நாங்கள் 10 லட்சம் தான் கொடுப்போம், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம். ஓகேவா? அது டைரக்டர்லேருந்து பியூன் வரைக்கும் எல்லாருக்குமே. ஸோ அவனோட இயர் ஆஃப் சர்வீஸ் 1/2 into லாஸ்ட் ரன் salary into completed years of service calculate பண்ணுவோம். calculate பண்ணிட்டு அது ஆக்சுவல் வந்தா கொடுப்போம். சப்ஜெக்ட் மேக்ஸிமம் ஆஃப் 10 lakhs. எனக்கு சப்ஜெக்ட் இப்போ வந்து 15 லட்சம் வருது, அது கால்குலேட் பண்ணனா 10 லட்சம் தான் கொடுப்பேன். ஓகேவா? ரைட்? கம்மியா வந்தா கம்மியா தான் கொடுப்பேன். அதானே எம்ப்ளாயர். புரியுறதா இல்லையா? 1/2 into லாஸ்ட் ரன் salary into completed years of service 10 லட்சத்துக்கு கம்மியா வந்தா 10 லட்சம் கொடுப்பேன். 10 லட்சத்துக்கு மேல வந்து அப்ப 10 லட்சத்தோட நிறுத்திப்பேன். யாரா இருந்தாலும் இதுதான் பிரின்சிபல் அப்படின்னு என் கம்பெனி வச்சிருக்கான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பியூனு ஆர்டினரி salary வாங்குறவனுக்குலாம் 1/2 into லாஸ்ட் ரன் salary into completed years of service எல்லாம் பார்த்தனா 10 லட்சத்துக்கு கம்மியா தான் இருக்கும். 10 லட்சத்துக்கு கம்மியா தான். அவனோட கிராச்சுவிட்டி 7 லட்சம் 6 லட்சம் அந்த மாதிரி வந்ததுன்னா அவனோட ஃபுல் சர்வீஸ்லயும் அந்த 6 லட்சத்தை டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? அந்த ஃபுல் சர்வீசஸ்லயும் தட் இஸ் அவன் எப்ப ஜாயின் பண்ணா எப்ப அந்த ரிட்டையர் ஆனானோ அவனுக்கு 10 லட்சத்துக்கு கம்மியா வந்தான். இன்ஃபேக்ட் 10 லட்சத்துக்கு அதிகம் வரவங்களாம் இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைரக்டரும் அதுல வரான். ஏன்னா டைரக்டரும் எம்ப்ளாயி தானே. ஸோ 1/2 into அவனோட லாஸ்ட் ட்ரான் salary அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ 1/2 into லாஸ்ட் ட்ரான் salary 5 லட்சம். சார் லாஸ்ட் ரன் salary 5 லட்சம் டைரக்டர். ஸோ 1/2 into லாஸ்ட் ரன் salary into completed years of service. இந்த டைரக்டர் ஒரு 10 வருஷம் இருப்பான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு 10 வருஷமாவது நம்ம கம்பெனியில் இருப்பான் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா 1/2 into லாஸ்ட் ரன் salary into completed years of service அப்படின்னு போட்டோம்னா 1/2 into 5 lakhs போட்டாலே 2.5 into 10 போட்டாலே 25 லட்சம் வருது. ஆனால் இந்த டேஷ் நம்ம 25 லட்சம் கொடுக்க மாட்டோம், 10 லட்சம் தான் கொடுப்போம். ஸோ ஆனால் கால்குலேட் பண்ணா 25 லட்சம் வருது. இப்போ 25 லட்சம் எக்ஸ்பென்ஸே இந்த கிடையாது. ஸோ 10 lakhs தான் நான் கொடுக்க போறேன். 25 லட்சத்தை நான் அமார்டைஸ் பண்ணோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு 2.5 லட்சமா நான் பண்ணணும். கரெக்ட்? ஆனா 2.5 லட்சமா நான் பண்றது வெறும் 4 வருஷம் தான் என்னால பண்ண முடியும். ஏன்னா இந்த 4 வருஷம் இருந்தாலே that is 1/2 into 5 lakhs into 4 years பண்ணாலே எனக்கு 10 lakhs வந்துச்சு. ஓகேவா? 1/2 into 5 lakhs into 4 years அப்படின்னு அவனுக்கு போட்டாலே எனக்கு எவ்வளவு வந்துச்சு? 10 lakhs வந்துச்சு. அப்படின்னா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 4 years of service அவனுக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுத்துறது அந்த 10 லட்சத்தை. இந்த 5th year of service இருக்குல்ல அது வந்து அவனுக்கு அடிஷனல் பெனிஃபிட்டை கொடுக்கல. இப்போ இதே வந்து 25 lakhs for complete no ceiling
1/2 into 5 lakhs into 10 என்ன வருதோ அது எல்லாத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா அந்த 25 lakhs நம்ம எஸ்டிமேட் பண்ணி டிவைடட் பை 10 ன்னு போட்டு 2.5 எவ்ரி இயர் போடுவோம். ஏன்னா எவ்ரி இயர் ஆஃப் சர்வீஸ் இஸ் இன்க்ரீசிங் மை ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். இப்போ எனக்கு வந்து இந்த டைரக்டருக்கு 4 years மட்டும்தான் இந்த 2,50,000 2,50,000 2,50,000 2,50,000 5th இயரோட சர்வீஸ் வந்து இட் இஸ் நாட் கிவிங் ஹிம் அடிஷனல் என்டைட்டில்மெண்ட். ஏன்னா அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எப்படி கால்குலேட் பண்றோம்? 1/2 into லாஸ்ட் ரன் salary into completed years of service. அவனோட expected completed years of service 10 நாளும் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தனா இந்த 4 இயர்ஸ்லயே அந்த 10 lakhs அவனுக்கு கவர் ஆயிடுறது. 1/2 into 5 lakhs into 4 போட்டாலே எனக்கு 10 lakhs வந்து அப்போ 4 வருஷம் அவன் கம்ப்ளீட் பண்ணாலே அவனுக்கு 10 லட்சம் கிடைச்சிரும். அப்படின்னா அந்த 4 years of service அவனுக்கு 10 லட்சத்தை கொடுக்கிறது. 4 years of service அவனுக்கு 10 லட்சத்தை கொடுக்கிறது. அப்ப 5th year of service அவனுக்கு ஏதோ அடிஷனலா கொடுக்கறதா கிடைக்கல. அப்படின்னா இந்த 10 லட்சத்தை அந்த டைரக்டருக்கு ஈவன் தான் அவன் 10 வருஷம் நம்ம கிட்ட இருக்க போறான்னா கூட 4 வருஷத்திலேயே நம்ம வந்து அந்த கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் அக்கவுண்ட் பண்ணோமானா ஆமா. சோ பெனிஃபிட் அட்ரிபியூட்டபிள் டு பீரியட் ஆஃப் சர்வீஸ் 2.5 5th இயர்ல இருந்து 2.5 எண்ணி போட கூடாது. யாருக்கு இது நல்லா புரிஞ்சு எடுத்த the attribution of current service cost to a year of service, the attribution of current service cost to a year of service should be done. The attribution of current service cost to a year of service should be done only if services during that period gives rise to an additional unit of entitlement. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வெச்சுக்கோ. இது ஒரு ஆர்டினரி பாயிண்ட் கிடையாதுன்னா ஆர்டினரி பாயிண்ட் கிடையாது. புரியுறதா இல்லையா? அப்படின்னா அவன் வந்து ஒரு பெனிஃபிட்ட லென்த் ஆஃப் சர்வீஸ்க்கு நீ அட்ரிபியூட் பண்ணு டிவைட் பண்ணுன்னு சொல்லல. புரியுறதா இல்லையா? லென்த் ஆஃப் சர்வீஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது அந்த டைரக்டருக்கு 10 வருஷம் கரெக்டா? அவன் 10 வருஷம் இருப்பான்னு நினைக்கிறோம். அவனுக்கு 10 லட்சம் கொடுக்க போறேன்னா கூட அதை 10ஆல டிவைட் பண்ணுன்னு அவன் சொல்லல. புரியுறதா இல்லையா? சோ எந்த வருஷ சர்வீஸ் அவனுக்கு அடிஷனல் யூனிட் ஆஃப் பெனிஃபிட்ட கொடுக்கறதோ அந்த வருஷம் மட்டும்தான் அந்த எக்ஸ்பென்ஸ் நீ போய் கொண்டு போ அப்படின்னு அவன் சொல்றான். யாருக்கெல்லாம் உண்மையா நான் என்ன நினைக்கிறேன்றது புரியுறதா இல்லையா? ரைட். இதை வச்சு நாளைக்கு எதனா ஒரு டிபேட் ஆபீஸ்ல அதெல்லாம் பண்ணி நீங்க போய் எனக்கு கூட சில பேர் இப்போ நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிருக்கல. இப்போ என்னோட நான் யோசிச்சு பார்க்கிறேன், நான் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன எனக்கு தோன்றது அப்படின்னா ஏன் எனக்கு வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ்ல இஷ்யூ இருக்கு. நான் கூட பார்க்குறேன், நிறைய வீடியோஸ் எல்லாமே பார்க்குறேன். அவங்க வந்து அப்படியே எடுக்கிறாங்க, அவங்களும் ஓகே டவுட் கேட்குறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. பட் அந்த ஒரு வெறியா ஒரு பாயிண்ட் அழகாக கம்யூனிகேட் பண்றாங்க, பாயிண்ட்ஸ் சூப்பராக சொல்றாங்க. ஃபைனல் லெவல்ன்றதுனால பாயிண்ட் அப்படியே சொன்னா உனக்கு புரிஞ்சிடும்னு நினைச்சுட்டு இருக்காங்க அவங்க. ஓகேவா? ரைட். ஒரு விஷயத்தை அப்படியே சொன்னாலே பசங்க சூப்பரா புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனால தான் பாஸ் பர்சன்டேஜ் இன்னும் 5% மேலே ஏறவே இல்லை. புரியுறதா இல்லையா? ரைட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம பாயிண்ட் அழகா தானே சொன்னோம், அப்ப அவனுக்கு புரியணுமே அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஏன் இப்போ ஆல் இண்டியா அவர் சூப்பராகவே எடுக்கிற ஃபேக்கல்ட்டி எப்படி அவங்க எல்லாரும் ஃபெயில் ஆகிறாங்கன்னா அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால நான் வந்து எனக்கு எப்படி எதனால் இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆறுது அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது நீ வந்து இங்க அங்க திரும்பக்கூடிய கேரக்டரா இருந்ததுன்னா நீ வீடியோ ஆஃப் பண்ணியே வச்சுக்கோ, தப்பு இல்லை. ஓகேவா? ரைட். எதனா நான் ஒரு 2-3 பேரை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்க சொல்றேன். அவங்க மட்டும் கொஞ்சம் எனக்காக நீங்க நேரா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு மட்டுமே அழகா சொல்லிக் கொடுக்கும்போது என்னோட பெஸ்ட் வரத்துக்கு இப்ப சான்ஸ் இருக்கு. இப்ப ஐஸ்வர்யா பாக்குறா, இப்ப இங்க யாரோ ஒரு 2 பேர் எனக்கு பாக்குறா, நான் ஒரு 4-5 பேர் பெஸ்டா அட்டென்டிவா இருக்கிற உங்களுக்கு அஜய் இருக்கான். ஸோ எனக்கு இந்த 2 பேரை வச்சுட்டு என்னால பெஸ்டா கொடுக்க முடியுமான்னா நான் யோசிச்சு பார்த்தா என்னால பெஸ்டா கொடுக்க முடியும். நான் எங்க டிஸ்ட்ராக்ட் ஆறேன் அப்படின்னா உன்னோட ஆக்ஷன்ஸ் இதுல தான் டிஸ்ட்ராக்ட் ஆறேன். நான் கூட இதை எதுக்காக நினைக்கிறேன்னா நீ என்ன பாக்குறது இப்ப நீ வீட்டுல உட்காந்து பாக்குறேன்னா படுத்துன்னு எடுத்துன்னு பார்க்க போறேன். இப்ப நான் இது ஒரு சூப்பர் பாயிண்ட் எனக்கு சொல்றேன். ஓகே அப்படின்னா லென்த் ஆஃப் சர்வீஸ் பேஸ் பண்ணி அந்த கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் இல்லடா, இந்த வருஷத்தோட சர்வீஸ் எனக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை ஏத்துறதா அப்படின்னு பாரு. அப்படி ஏத்துறது அப்படின்னா மட்டும் அந்த வருஷம் நீ இது பண்ணு, இல்லைன்னா வந்து அந்த வருஷம் நீ வந்து பண்ணக்கூடாது. அப்ப அந்த ஏதோ ஒரு பர்டிகுலர் இயர் ஆஃப் சர்வீஸ் இஸ் நாட் இன்க்ரீசிங் எனி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், தென் தட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஷுட் நாட் பி அட்ரிபியூட்டபிள் டு தட் இயர் அப்படின்னு சொல்றான். புரியுறதா கண்ணா? ரைட். ஓகேவா? ரைட். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னைக்கு லேர்னிங்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. ரெண்டாவது சார் அப்படின்னா எந்த பீரியட்ல இந்த கரண்ட் சர்வீஸ் காஸ்ட்டை நம்ம வந்து அட்ரிபியூட் பண்றது சார்? என்னைக்கு டேட்ல ஸ்டார்டிங் எலிஜிபிள் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை எந்தெந்த பீரியட்ல நீ
இந்த பெனிஃபிட்டை வந்து அமார்டைஸ் பண்ணுவ அப்படி எந்தெந்த பீரியட்ல. what is that eligible period? The eligible period starts from the date when the employee starts the service that leads to benefit accrual. That is it starts from the date when employee starts the service that leads to benefit accrual. என்ன சார் ஏதோ ஸ்டார்டிங் டேட் எல்லாம் சொல்றீங்க, அவன் எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாயின் பண்ணோடனே ஸ்டார்டிங் டேட் கிடையாது. அது கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் டேட் கிடையாது, அந்த வருஷத்துலேருந்தே ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அடிக்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பெனிஃபிட்டே உனக்கு எப்பன்னா 25 வருஷத்துக்கு மேலே தான், ஆர் 30 வயசுக்கு மேலே நீ இருந்தால் தான் இந்த பெனிஃபிட்டே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா 30 வயசு வரைக்கும் அவனுக்கு அந்த பெனிஃபிட்டே கிடையாது. அப்போ 30 வயசு கீழே இருக்கிறவன்லாம் அந்த பெனிஃபிட் அவனுக்கு கிடையாது. 30 வயசு முடிஞ்சோன்னு தான் அவனுக்கு அந்த பெனிஃபிட்டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த 30 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்ரி இயர் ஆஃப் சர்வீஸ்க்கு உனக்கு 1000 ரூபா தரேன்ப்பா. 30 இயர்ஸ் முடிஞ்சு எவ்ரி இயர் ஆஃப் சர்வீஸ்க்கு 1000 ரூபா ரிட்டையர்மெண்ட் போய் தரேன். சார் 30 இயர்ஸ் முடிஞ்சு எவ்ரி இயர் ஆஃப் சர்வீஸ்க்கு 1000 ரூபா தரீங்கன்னா அப்போ நான் இப்போ பண்ற சர்வீஸ்க்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல வரேன். அப்போ இந்த வருஷம் சர்வீஸ்க்கு உனக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எதுவுமே வரப்போறது கிடையாது. நான் சொல்றது புரியுது. இப்போ 20 வயசுல ஒரு எம்ப்ளாயியா நீ ஜாயின் பண்ற, அவன் சொல்ல ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு நீ பண்ற சர்வீஸ்க்கு ரிட்டையர்மெண்ட். ஒன்ஸ் 30 இயர்ஸ் முடிஞ்சு 10 இயர்ஸ் முடிஞ்சு 30 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா 31st இயர் நீ முடிக்கிறேன்னா ரிட்டையர்மெண்ட்ல 10,000 ரூபா உனக்கு தருவேன். 32nd இயர் முடிக்கிறேன்னா ரிட்டையர்மெண்ட்ல 20,000 தான். 33rd ரிட்டையர்மெண்ட்ல 30,000 தருவேன். அப்படின்னா 30 years less வந்து எனக்கு no benefit attributable to my service. 30 yearsக்கு மேல தான் என்னோட benefit attributable to my service. So அப்படின்னா below 30 yearsக்கு no benefit. சார் அப்படின்னா அப்ப அந்த benefit estimate பண்ணி இந்த வருஷமே பண்ண அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஓகேமா, ரைட்? ஸோ அப்படின்னா இந்த eligible period starts from the date when the employee service leads to a benefit accrual அப்படின்னு சொல்றான். When the employee service leads to benefit accrual. இந்த employee service வந்து எப்ப அந்த benefit accrualக்கு இது பண்றதோ அப்பதான் that is the starting date. இப்ப 30 இயர்ஸ்க்கு கம்மியா இல்ல அப்படின்னு சொல்றேன்னா அந்த 30 இயர்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் பண்ற சர்வீஸ் அதான் starting date for attributing the current service cost to the year of service அப்படின்னு சொல்றான். So not from the date of employment. சரி, எப்ப சார் முடியும்? அப்போ எந்த வருஷம் இதை ஸ்டாப் பண்ணணும்? அந்த current service cost வருஷம் அந்த benefit attributable service என்னைக்கு நம்ம முடிக்கணும் அப்படின்னா it ends with the date when further service by the employee leads to no benefits. When further service leads to no benefit. When further service leads to no benefit, that is the point you have to stop this attribution of benefit. For example, 30 வயசுக்கு மேல உனக்கு இந்த benefit கிடைக்கும் every year 10, ஆனா 50 years வரைக்கும் தான். 50th year சர்வீஸ்க்கு மேல எதுவுமே கிடைக்காது, ஏன்னா என்ன விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்றான். ஓகேவா, ரைட்? So 30 இயர்ஸ்க்கு மேல ஒரு வருஷத்துக்கு 10,000 தருவேன், 50 இயர்ஸ் வரைக்கும் தருவேன். அத 58 இயர்ஸ் நீ ரிட்டையர் ஆகும்போது 50 இயர்ஸ்க்கு மேல உள்ள சர்வீஸ் கிடையாதுடா, உனக்கு வந்து அந்த 10,000 தரமாட்டா அப்படின்னா அப்ப அந்த 30 to 50 இயர்ஸ் அந்த 20 அந்த பீரியடுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை எஸ்டிமேட் பண்ணி நீ வந்து அலோகேட் பண்ணணும். கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் அந்த 30 to 50 இயர்ஸ்ல நீ அலோகேட் பண்ணணும். அந்த 51st இயர் பண்ணக்கூடாது, 29th இயர் அந்த எம்ப்ளாயி இருக்கும்போது பண்ணக்கூடாது. யாருக்கெல்லாம் அது நல்லா புரிஞ்சுது? சார் அப்படின்னா நான் இது வரைக்கும் நினச்சிருந்தேன்னா என்னைக்கு டேட்டில் ஜாயின் பண்ணுறான், என்னைக்கு டேட்டில் ரிட்டையர் ஆகிறான், அவனோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஸ்டார்டிங் டேட்லேருந்து அப்படியே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது மாதிரி நீ நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கிளாஸ். ஸோ ஃபஸ்ட்டு 5 வருஷமே அடிக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட்டு 5 வருஷம் இல்லாமல் 6வது வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி கூட அந்த பெனிஃபிட்டை வந்து நம்ம கொண்டு போகலாம் பிஎன்எலுக்கு கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுறது? The eligible period starts from the date when the employee starts the service that leads to benefit accrual, not starts the service that leads to benefit accrual and ends with the date when the employee's further service do not gives rise to additional unit of entitlement. When the employees further service do not give rise to additional unit of entitlement. இந்த பீரியட்ல தான் நீ அந்த பெனிஃபிட்டை நீ அமார்டைஸ் பண்ணணும் ஆர் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஓகே, இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங், இது கிளாரிட்டி கிடைச்சதுக்குன்னா அந்த 30 வயசுக்கு மேல சம்டைம் 25 வயசுக்கு கீழே கிடையாது, 25 வயசுக்கு மேல எவ்ரி இயர் ஆஃப் சர்வீஸ்க்கு 1000 ரூபா அது மாதிரிலாம் எதுவும் சொன்னோம் அப்படின்னா அப்போ 25 இயர்ஸ்க்கு பிலோ வந்து we cannot attribute anything to service cost. அப்போ எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ்ல அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அவன் 25 இயர்ஸ் வர வரைக்கும் பண்ண மாட்டான், அதுக்கப்புறம் வந்து பண்ண ஆரம்பிப்போம். ஐ திங்க் கிளாரிட்டி கிடைச்சிருது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இன்னொன்று என்னன்னா
சம்டைம்ஸ் வந்து எம்ப்ளாயியோட later year of service, கவனிச்சுக்கோம், the employees later year of service will lead to materially higher benefits compared to employees earlier years of service. இது மாதிரி sometimes இருக்கலாங்க. Employees later year of service will lead to materially higher benefit compared to the employees earlier year of service. சார் ஒன்றும் புரியல சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உனக்கு மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட், ஏன்னா நீ சாகுற வரைக்கும் உனக்கு த்ரெட்டு, இப்போ இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு த்ரெட்டு கண்ட கருமத்தை சாப்பிட்றதுனால அவனுக்கு வந்து மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் தான் பெரிய, இப்போ யூஎஸில் மேஜர் பட்ஜெட் பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸுக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற, நம்ம ஊரில் இதெல்லாம் மதிக்கவே மாட்டான், நம்மலாம் யாருமே சாகவே மாட்டோம்னு நினச்சிப்போம். நம்மலாம் வந்து எதனா வந்து கொரோனா கூட மிளகு கஷாயம் காய்ச்சி சாப்பிட்றவங்க நம்ம புரியுதா இல்லையா? ஸோ மெடிக்கல் ஷாப்புக்கே போகாமல் வாழறவங்க. ஸோ இதெல்லாம் உனக்கு எவ்வளோ தூரம் புரியும் தெரியல. ஆனால் சில கண்ட்ரீஸில் வந்து நிறைய பணம் சம்பாரிச்சு டெவலப் கண்ட்ரீஸ்லாம் பயப்படுவோம், ஐயோ செத்து போயிடுவோமோ, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நாளைக்கு நமக்கு அதிகமாகிடுச்சுன்னா இதாக இருக்குமோ, ஏன்னா ரிட்டையர் வேற ஆகிட்டேன், நாளைக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு. அதுவும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரிலாம் 18 வயசுலேயே பசங்களை தனியாக அனுப்பிச்சிடுறேன். ஸோ பாண்டேஜும் கிடையாது, உனக்கு கடைசி காலத்தில் யாரும் காப்பாற்றுவாங்க அப்படிலாம் கிடையாது. நீ அவனை இனிஷியலாக கைட்டு விட்டல, அவன் உன்னை கைட்டு விட்டு போயிட்டு இருப்பான். ஸோ அதனால அவங்களுக்கு யாருன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும் மெடிக்கலுக்கு, இதுக்கு அதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இல்லை அவனோட எம்ப்ளாயர் சப்போர்ட் பண்ணணும். யார் அது சப்போர்ட் பண்றாங்களோ அந்த எம்ப்ளாயர் கிட்ட they will be working. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் இது மாதிரி ஒரு மெடிக்கல் பாலிசி இருக்கு. நீ வந்து என் கம்பெனியில் 10 வருஷம் தட் இஸ் 10 வருஷம் மட்டும் வேலை பார்த்து நீ வந்து 10 வருஷத்துக்குள்ளேயே நீ வந்து வெளில போயிட்ட அப்படின்னா உனக்கு எந்த மெடிக்கல் பெனிஃபிட்டும் நான் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? உன்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை நான் ரீஇம்பர்ஸ் பண்ண மாட்டேன். 10லேருந்து 20 வருஷத்துக்குள்ள நீ ரிட்டையர் ஆகிட்டு போற, என்னோட கம்பெனியில் ஒரு 15 வருஷம் சர்வீஸ் இருந்துட்டு நீ ரிட்டையர் ஆகிட்டு போற அப்படின்னா உன்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ல நான் வந்து ஒரு 10% கொடுப்பேன். என்னது? உன்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் என்னவோ அதுல 10% கொடுப்பேன். இதுக்கு நீ கொடுக்காமே இருக்கலான்ற. கரெக்டா இல்லையா? ரைட். 15 வருஷம் தட் இஸ் 10 years and above, 20 years less, அந்த மாதிரி அந்த பீரியட் வரைக்கும் நீ இருந்திருக்க அப்படின்னா ஒரு 14 years of சர்வீஸ் போட்டுட்டு ரிட்டையர் ஆயிருக்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட மெடிக்கல் பில்ஸ் என்னவோ அதுல 10% நான் கொடுப்பேன் நீ சாவர வரைக்கும். ஸோ இது மாதிரி ஒரு பிளான். 20 இயர்ஸ்க்கு மேல இருந்துட்ட, என்கிட்ட 20 வருஷத்துக்கு மேல இருந்துட்ட அப்படின்னா 20 வருஷத்துக்கு மேல இருந்து நீ ரிட்டையர் ஆற அப்படின்னா உன்னோட மெடிக்கல் பில்ஸ்ல 50% நான் தரேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா 10 to 20 இயர்ஸ்க்கு எவ்வளவு பர்சன்ட் சொல்றான்? 10% தான் தரேன்னு சொன்னான். 10 to 20 இயர்ஸ்க்குள்ள அந்த பீரியட்ல இது பண்ண அப்படின்னா that is you are having a service of more than 10 years but less than 20 years. அப்படின்னா if an employee leaves the company after 10 years but before 20 years he will be entitled to a medical reimbursement of 10% of his medical expenses. But if the employee leaves the service after 20 years on his medical reimbursement I will pay 50%, on his medical bills I will pay 50% as the reimbursement அப்படினு இருக்கு. அப்படினா அவனோட first 10 years இது பண்றோம், 10 to 20 years, 20 years அப்போ later services leads to higher benefits. Later services leads to higher benefits. Sir, adana sir, later services leads to higher benefits. Ipo for example first 10 years வேலை பண்ணி முடிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் 10 years வேலை பண்ணி முடிச்சிட்டான் அவன். இப்போ 11th இயர்ல இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோ. 11th இயர்ல இருக்கான் அவன். வந்து 20 years இருக்க மாட்டான் அப்படின்னு வச்சுக்கோ. கேர்ஃபுல்லா கவனி. 20 years அவன் இருக்க மாட்டான். அவன் வந்து ஒரு 15th இயரோ அது மாதிரி ஆக்சுவரி எஸ்டிமேட் பண்றான். அவன் தர மாட்டான். 15 இயரோ 16 இயரோ கிளம்பிடுவான். அப்படின்னா இவன் இந்த செகண்ட் 10 to 20 yearsல அவன் வேலையை விட்டு போறவனா இருக்கான். அப்படின்னா அப்போ இவன் ஃபர்ஸ்ட் 10 years இருந்துட்டான். இப்போ 11th 10 years நம்ம எஸ்டிமேட் பண்றோம்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் 10 years இருந்துட்டு இவன் வந்து அந்த செகண்ட் பீரியட் 11 to 20 yearsக்குள்ள வேலையை விட்டு போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா இவனுக்கு இந்த 10% ஆஃப் தி ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். கரெக்டா? ஏன்னா இந்த எம்ப்ளாயியை நம்ம என்ன எஸ்டிமேட் பண்றோம், இவன் வந்து 20 yearsக்கு மேல இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா 2 பாயிண்ட் இதில் சொல்றேன். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியலி ஹையர் பெனிஃபிட் செகண்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் உனக்கு புரியறதான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்கான்.
நம்ம இது மாதிரி பாலிசி வச்சிருக்கோம். less than 10 years சர்வீஸ் இருந்து நீ ரிட்டையர் ஆனா உனக்கு மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டே கிடையாது. 10 to 20 years இருந்தனா உனக்கு 10% ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுவேன். 20 இயர்ஸ்க்கு மேலே இருப்ப அப்படின்னா உனக்கு 50% ரீஇம்பர்ஸ் பண்ணுவேன். இது மாதிரி வச்சுப்போம். நம்ம கிட்ட ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஸோ தட் கிளாரிட்டிக்காக ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் இருக்கான். நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம் இந்த டேஷ், ஏன்னா ஆக்சுவரியில் கூப்பிட்டு எஸ்டிமேட் பண்ணுறோம். ஏன்னா மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டு இவன் எப்போ எவ்வளோ வருஷம் இருப்பான்னு நமக்கு தெரியாது. அவனுக்கு ஆக்சுவரியை சொல்கிறான், இவனெல்லாம் பார்த்தா இவன் வந்து ஒரு 15 வருஷம் உங்ககிட்ட இருக்கலாம், 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஆக்சுவரி. அப்படின்னா இவன் 15 வருஷம் தான் இருப்பான். அப்படின்னா இவனுக்கு மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் 10% தான் கொடுக்க போகிறேன். அவனோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் என்னவோ எஸ்டிமேட் பண்ணி அதில் 10% அதோட ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி எவ்ரி இயர் அட்ரிபியூட் பண்ணும். எந்த வருஷம் அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை, இப்போ அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பெனிஃபிட்டை ஆக்சுவரி எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துறான், இதான்ப்பா உனக்கு வரும் அப்படின்னு. இதை நீ வந்து டிவைட் பண்ணிக்கோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அவனோட இதுக்கு. எந்த வருஷம் டிவைட் பண்ணுவேன்? 15 இயர்ஸில் நான் பிரிக்கணுமா, இல்லை ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் பிரிக்கணுமா, இல்லை அந்த 10th இயருக்கு மேலே இருக்க 5 இயர்ஸ் பிரிக்கணுமா அப்படின்னு கேட்டோம். அப்படின்னா எந்த வருஷம் இதை நம்ம பிரிக்கணும்? ஏன்னா நம்ம எப்போ எலிஜிபிள் பீரியட் என்ன, ஃப்ரம் த டேட் he starts the service and ends with the date when further services do not give rise to an additional unit of entitlement. அதுதான் the eligible period. அந்த eligible periodல தான் இந்த retirement benefit amount நம்ம amortize பண்ணணும். அப்படி அந்த eligible periodல தான் amortize பண்ணணும். So eligible period எப்ப ஸ்டார்ட் ஆகுது? 10th year முடிஞ்சிட்டு ஸ்டார்ட் ஆகுதா, ஆர் 0 year அவன் எம்ப்ளாய்மெண்ட் தட் இஸ் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக 0 yearலேருந்து ஆரம்பிக்கிறதா அப்படின்னு கேட்டோன்னா, நீ அதற்காக திங்க் பண்ணி நீ சொன்ன அப்படின்னா எந்த வருஷம் சொல்லி பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 10 years இதை அமார்டைஸ் பண்ணுவியா, இல்லை 10 to 15 years 5 yearsல பண்ணுவியா, இல்லை 15 yearsல அமார்டைஸ் பண்ணுவியா? 15 yearsல பண்ணுவியா? அவன் வந்து 15 வருஷத்துல ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஓகேவா? ரைட். ஆக்சுவரி என்ன நினைக்கிறான்னா இவன் 15 yearsல ரிட்டையர் ஆயிடுவான் அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்னா இவனுக்கு கட்டாயமா அந்த 50% பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ 10% ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நம்ம உடனே ஆக்சுவரி கேட்குறோம், எவ்வளோ இவன் ரிட்டையர் ஆகி எவ்வளோ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட் கேட்பான்னு நீ நினைக்கிறேன்னா அவன் அதையும் எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறான். அதான் ஃபியூச்சர் மெடிக்கல் காஸ்ட் எல்லாம் வச்சு அதெல்லாம் சொல்கிறான். அதில் 10% போட்டு நான் ஒரு பெனிஃபிட் அரைவ் பண்ணிட்டேன். இந்த பெனிஃபிட்டை ஓவர் த பீரியட் நான் டிவைடு பண்ணி அதுக்கு ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி நான் கரண்ட் சர்வீஸ் காஸ்ட்டாக நான் பண்ணணும். நான் பேசுறது புரியுறதா அவங்க எல்லாருக்கும்? இதை எந்த வருஷம் நான் அலோகேட் பண்ணுவேன் அப்படின்னா, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் 10 years பண்ணுவேன். என்னது? ஃபர்ஸ்ட் 10 years பண்ணுவேன். 11th year 12th year 13th year 14th year 15th year நான் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் 10 years பண்ணுவேன். ஏன் சார் 11th year 12th year 13th year 14th year 15th year தானே பண்ணணும்? நோ கண்ணா, நீ நினைச்சிக்காத. 10th yearலேருந்து தான் அவனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு. அந்த 10 years ஆஃப் சர்வீஸ் தான் அவனுக்கு இதை கொடுக்கறது. ஏன்னா 11th year ஆஃப் சர்வீஸ் இஸ் நாட் கிவிங் ஹிம் அடிஷனல் என்டைட்டில்மெண்ட். ஏன்னா 11th year ஆஃப் சர்வீஸ் பண்ணாலும் அவனுக்கு 10% தான், 12th year ஆஃப் சர்வீஸ் பண்ணாலும் அவனுக்கு 10% தான், 13 year ஆஃப் சர்வீஸ் பண்ணாலும் அவனுக்கு 10%. அப்ப அந்த பெனிஃபிட் அவனுக்கு சேஞ்ச் ஆகல. the additional year, அந்த 10 years ஆஃப் சர்வீஸ் தான் அந்த 10% ஆஃப் பெனிஃபிட் அவனுக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்கு. ஏன்னா அந்த 10 years ஒர்க் பண்ணி அந்த 11th year உள்ள போனோனே அவனுக்கு ஃபர்தர் சர்வீஸ் இஸ் நாட் கிவிங் எனி அடிஷனல் பெனிஃபிட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட். அந்த 11th year ஆஃப் சர்வீஸ் அந்த 10%ல எதுவும் சேஞ்ச் கொடுக்கறதா இல்ல, அதே 10% தான். 12th year ஆஃப் சர்வீஸ் உனக்கு எதுவும் பெனிஃபிட்ல சேஞ்ச் கொடுக்கறதா இல்ல, அதே 10% தான். அந்த 10 வருஷம் அவன் கண்டிஷன் 10 years and above, less than 20 years யாரெல்லாம் இந்த பீரியட்ல லீவ் ஆறவன் யாரெல்லாமோ அவனுக்கு 10%. நீ இந்த பீரியட்ல லீவ் ஆக போற அப்படின்னா 10 years நீ சர்வீஸ் பண்ணாதான் இந்த பெனிஃபிட் உனக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் திங், இந்த 10 years சர்வீஸ் பண்ணாதான் இந்த 10% உனக்கு கிடைக்கும். நீ 10 years சர்வீஸ் பண்ணுவியான்னு என்னோட ஆக்சுவரி என்ன சொல்லியிருக்கான்? பண்ணுவான்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா சோ இவனோட பெனிஃபிட்டை ஃபர்ஸ்ட் 10 yearsல நான் வந்து டிவைட் பண்ணி அக்கவுண்ட் பண்ணும். 11th year நான் பண்ணக்கூடாது. ஏன்னா 11th year ஆஃப் சர்வீஸ் whether it gives him additional entitlement. சார் 11th year 12th year 20th year வரைக்கும் பண்ணோம்னா அந்த 50% அப்ப 40% additional entitlement இருக்கே சார் அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா, ஆனா அந்த ஆக்சுவரி என்ன சொல்றான்? இவன் 20 years மேல இருக்க போறானா இல்லையா? இருக்க போறது கிடையாது. அப்படின்னா இவனுக்கு இந்த பெனிஃபிட் இந்த 15 years இருப்பான்னு எஸ்டிமேட் பண்றோம்ல ஆக்சுவரி, இந்த எம்ப்ளாய்க்கு வர பெனிஃபிட்டை ஃபர்ஸ்ட் 10 years வந்து கரண்ட் சர்வீஸ் காஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 10 yearsல பிரிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 10 yearsல நம்ம பிரிக்கணும். சோ அந்த எலிஜிபிள் பீரியடோட டெஃபினிஷனை படி போய் பார்த்தனா, it starts from the period
when the employee renders the services that leads to benefit, and starts the services that leads to benefit and ends with the date when further service give no additional unit of entitlement, do not give rise to additional unit of entitlement. 11th year of service is not giving the employee any additional entitlement. His 12th year is not giving additional entitlement. 13th year is not giving additional entitlement. 14th year is not giving additional. 15th year is also not giving additional entitlement. Only his first 10 years of service is giving this benefit to this employee. Hence this benefit should be allocated over a period of 10 years. உண்மையா யாருக்கு புரிஞ்சதுன்றத கையை வஸ்து. ஓகே, இதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கண்ணா. ஓகேவா, ரைட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. ஓகே, சரி, இப்போ ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து அந்த ஆக்சுவரி ஒரு எம்ப்ளாயி இருக்கான், அவன் வந்து 15 வருஷம் தான் வேலை செய்வான். சரி, அந்த எம்ப்ளாயி 25 வருஷம் வேலை செய்வான்னு ஆக்சுவரி சொல்கிறான். அப்போ என்ன சார் பண்ணுவீங்க? இப்போ சரி, அந்த நீங்கள் சொன்னீங்களா அந்த ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்க்கே 15 வருஷம், அவனுக்கு எப்படி டிவைட் பண்ணுவீங்க? அந்த 10% ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்ன எஸ்டிமேட் பண்ணுறோமோ, அவன் மெடிக்கல் பில்ஸ் எவ்வளோ கொடுப்பான் அதை ஆக்சுவரி எஸ்டிமேட் பண்ணுவான். ஓகேவா, ரைட்? அதை எஸ்டிமேட் பண்ணி அந்த 10% அந்த ஒரு அமௌண்ட் அரைவ் பண்ணி அதை டிவைடட் பை 10 பண்ணி அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு 50,000 வருது அப்படின்னா அதை டிவைடட் பை 10 பண்ணா 5,000 வரும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 5,000 பெனிஃபிட். அந்த 5,000தோட பிரசன்ட் வேல்யூ அக்கௌண்டிங் நான் பண்ணிப்பேன். கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் பண்ணி அந்த சார்ட் நம்ம போடுவோம்ல, கரண்ட் சர்வீஸ் காஸ்ட், அது மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அந்த சார்ட் போடுறதெல்லாம்? ஓகேவா, ரைட்? அது மாதிரி நம்ம பண்ணிப்போம். ஸோ அப்படி பண்ணுவேல சார். இவ்வளோனா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ 10% பண்ணணும்னு சொன்னால, 10% ஆஃப் மெடிக்கல் பில்ஸ்ன்னு சொன்னால, 10% ஆஃப் மெடிக்கல் பில்ஸை ரீஇம்பர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால, இதை இந்த 10% ஆஃப் மெடிக்கல் பில்ஸை எத்தனை வருஷம் நம்ம அட்ரிபியூட் பண்ணணும்னா 10 இயர்ஸ் அப்படின்னா எவ்ரி இயர் 1% போயிடும். 1% ஆஃப் மெடிக்கல், 10% ஆஃப் மெடிக்கல் பில்ஸ்ல டிவைடட் பை 10 1% ஈச் இயர் அட்ரிபியூட் பண்ணணும். ஸோ எவ்ரி இயர் 1% ஆஃப் மெடிக்கல் பில்ஸ் தான் பெனிஃபிட்ஸ் அட்ரிபியூட்டபிள் டு சர்வீஸ். பெனிஃபிட்னு நான் சொன்னது வேற, கரண்ட் சர்வீஸ் காஸ்ட்னா அதை டிஸ்கவுண்ட் பண்றேன்னு அர்த்தம். பெனிஃபிட்னு சொன்னா டிஸ்கவுண்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ பெனிஃபிட் attributable to service 1% of the medical bills. clear கண்ணா, clear? இது வந்து இந்த 15 years அவன் 15 வருஷத்துல வேலையை விட்டு போயிடுவான்னு ஆக்சுவலி எஸ்டிமேட் பண்ற ஒரு எம்ப்ளாயி. இன்னொரு எம்ப்ளாயி இருக்கான். இப்ப கவனிச்சுக்கோ, இப்ப நம்மளோட பிரின்சிபல் என்ன, நம்மளோட டேர்ம்ஸ் என்ன? 10 இயர்ஸ்க்குள்ள வேலையை விட்டு போயிட்ட அப்படின்னா உனக்கு ஒரு பெனிஃபிட் கிடையாது. மெடிக்கல் பில்லை கொடுத்தாலும் நான் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன். between 10 and 20 நீ வேலையை விட்டு போன, 10 இயர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வேலையை விட்டு போற, 20 இயர்ஸ் முடிக்காம நீ போற அப்படின்னா உனக்கு 10% தருவேன். 20 இயர்ஸ் மேல போற அப்படின்னா நான் 50% தருவேன். என்னது, எவ்வளவு தருவேன்? 50% தருவேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் எனக்கு 10% கொடுக்கறது, செகண்ட் 10 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் எனக்கு 50% ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுக்கிறது. கரெக்ட்? அப்படின்னா எனக்கு செகண்ட் 10 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் லீட்ஸ் டு அ materially higher benefit compared to the first 10 years of service. The service in the later year leads to materially higher benefits compared to the service in the earlier period. அதுக்கு ஒரு டிஃபரண்ட் பிரின்சிபல் அவன் தரான். அவன் ஒரு டிஃபரண்ட் பிரின்சிபல் தரான். என்ஜாய் பண்ணிக்கோ இதை. ஓகேவா, ரைட்? சார், அப்படின்னா இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்கான், அவன் வந்து 25 வருஷம் நம்ம கிட்ட இருப்பான் அப்படின்னு ஆக்சுவரி சொல்றான். 25 வருஷம் இருப்பான்ப்பா, அவன் வந்து இவ்வளோ மெடிக்கல் பில்ஸ் வந்து உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவான், இவ்வளோ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், நீ அதில் 50% கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி அவனோட வேல்யூவேஷனை கொடுத்துட்டான். ஓகே, ஸோ இவ்வளோ மெடிக்கல் பில்ஸ் அவன் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதில் நான் 50%, ஏன்னா 25 வருஷம் இருக்கான்ல, அவன் ரிட்டையர் ஆகி மெடிக்கல் பில் கொடுத்தானா நான் 50% கொடுத்தாகணும். ஸோ இப்போ இந்த 50% இப்போ வந்து நான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்? 10 இயர்ஸ்ல பண்ணுமா, இல்லை 20 இயர்ஸ்ல பண்ணுமா, இல்லை 25 இயர்ஸ்ல பண்ணணுமா அப்படின்னு கேட்டோம்னா நீங்க திங்க் பண்ணி சொல்லுங்க. இப்போ இவன் வந்து 25 வருஷம் நம்ம கிட்ட இருப்பான்னு ஆக்சுவலி எஸ்டிமேட் பண்ணிட்டான். ஓகேவா, அப்படின்னா இவனுக்கு வந்து 50% பில்ஸ் ரீஇம்பர்ஸ்ட் ஆகும். தட் இஸ் அவன் கொடுக்குற பில்ஸ்ல 50% ரீஇம்பர்ஸ் ஆகும். இப்போ இந்த பில் இதை வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இதை வந்து நம்ம வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் பண்ணுமா, இல்லை 20 இயர்ஸ் பண்ணுமா, இல்லை 25 இயர்ஸ் பண்ணுமா? மெசேஜா போட பார்ப்போம். 50% ஓட பெனிஃபிட்.
எல்லாரும் போடு, தூங்காத. மெயினா வீடியோ ஆஃப் பண்ணி இருக்கவெல்லாம் போடு. நீ பார்க்குறியான்றது தெரியும் எனக்கு. ஓகே, நீ எவ்வளோ வருஷம் அதை எப்படி பிரிக்கணுன்றதை நான் சொல்றேன் உனக்கு. எத்தனை வருஷத்துக்கு பிரிக்கணும்னு மட்டும் சொல். அதை எப்படி பிரிக்கணுன்றதை நான் சொல்லித்தரேன் உனக்கு. எத்தனை வருஷத்துக்கு பிரிக்கணும் அப்படின்னு மட்டும் சொல். அது ஃபர்ஸ்ட் 10 வருஷம் எப்படி பண்ணணும், அடுத்த 10 வருஷம் அதெல்லாம் நான் சொல்லித்தரேன் உனக்கு. நீ அதை பத்தி கவலைப்படாது. ஃபர்ஸ்ட் எத்தனை வருஷம் இதை பிரிப்ப அதை மட்டும் சொல். எக்ஸல்லுன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே புரியுறது. என் லாங்குவேஜ் வந்து எல்லாருக்கும் புரியுறது. அதுக்காக தான் நான் ஒன்றும் இருக்கேன். புரியலன்னா நான் போயிடுவேன். நான் போயிடுவேன். புரியுறதா இல்லையா? பணத்துக்காக இருக்க மாட்டேன். சூப்பர் டீச்சருங்களா 20 இயர்ஸ் பிரிக்கணும். எனக்குன்னா 20 இயர்ஸ் பிரிக்கணும். ஏன்னா 21st இயர் ஆஃப் சர்வீஸ் அவனுக்கு அடிஷனல் பெனிஃபிட்டா கொடுக்கல. ஓகேவா? ரைட். 22nd இயர் ஆஃப் சர்வீஸ் அவனுக்கு அடிஷனல் பெனிஃபிட். 20 இயர்ஸ் முடிஞ்சாலே அவனுக்கு 50% இருக்கு. ஸோ அப்போ அவனோட ஃபர்தர் சர்வீஸ் வந்து அவனுக்கு இல்லை. அப்போ 0லேருந்து ஆரம்பிக்கிறது. ஆமா, 0லேருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த சர்வீஸ் இந்த லேட்டர் இயர் இந்த சம்ல பார்த்தோம்னா சர்வீசஸ் இந்த லேட்டர் இயர்ஸ் gives rise to additional benefit. ஏன்னா first 10 years அவனுக்கு 10% தான் கொடுத்தது. 10 to 20 years அவனுக்கு வந்து 50% க்கு போறது. So அப்ப service in later years is giving him materially higher benefits compared to the service in the earlier years. அப்படி இருந்ததுன்னா இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லிட்டான்னா அவனோட பெனிஃபிட்டை ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல அமார்டைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டான். அவனோட பெனிஃபிட்டை ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல அமார்டைஸ் பண்ணு அப்படின்னு இந்த ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டான். புரியுறதா இல்லையா? ரைட். சில பேர் டிஃபரெண்ட் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லிட்டான்னா when the service in the later years gives rise to materially higher benefit compared to the services in the earlier period. First 10 years அவன் சர்வீஸ் முடிக்கும்போது அவனுக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு? 10% of the expenses reimbursement தான் அவனுக்கு இருக்கு. ஆனா 20 years of service அந்த செகண்ட் பார்ட்டை முடிக்கும்போது அவன் 20 years முடிச்சிட்டு ரிட்டையர் ஆனானா அவன் என்ன மெடிக்கல் பில் கொடுத்தாலும் 50% அவனுக்கு reimbursement கிடைச்சிரும். அப்படின்னா அந்த செகண்ட் 10 years of service is giving him additional, that is materially higher benefit compared to the first 10 years of service. In such case the benefit has to be amortized using straight line method அப்படினு சொல்றான். நீ 20 இயர்ஸ்க்கு பண்ணனும் நீ சொல்லிட்டல. அது எப்படி பண்ணனும்னா இந்த 50% இருக்குல்ல divided by 20 பண்ணி 2.5% என்னங்கனா 2.5% of expenses நம்ம எவ்வளவு டோட்டல் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எஸ்டிமேட் பண்றோம் அத தான் each year of benefit நம்ம allocate பண்ணி அதோட present value கண்டுபிடிச்சு current service cost நம்ம பிரிப்போம். கண்ணா clear கண்ணா? ரைட். when the service in the later years leads to materially higher benefit compared to the service in the earlier years, then the entity should amortize the entire benefit using straight line method அப்படின்னு சொல்லிட்டான். சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் less than 10 yearsக்கு no benefit, 10 to 20 yearsக்கு 40% benefit, 20 years and above 50% benefit அப்படி வச்சுக்கலாம் சார். 10 15 இல்லாம 40 50 அப்படினா ஃபர்ஸ்ட் 10 years of service பண்ணாலே 40% reimbursement கிடைக்கும். நெக்ஸ்ட் 10 years முடிச்சு 20 years முடிச்சிட்டனா உனக்கு 50% reimbursement கிடைக்கும். அப்படினு பாக்கும்போது அப்ப லேட்டர் ஃபர்ஸ்ட் 10 years அவனுக்கு 40% எலிஜிபிலிட்டியை கொடுக்கிறது. செகண்ட் 10 years 50% எலிஜிபிலிட்டி. செகண்ட் 10 years of completion 50% of expense reimbursement அவனுக்கு கிடைக்கிறது. ஆனா மெட்டீரியலி ஹையரா அப்படினு பாக்கும்போது மெட்டீரியலி ஹையர் பெனிஃபிட்னு இத சொல்ல முடியாது. 40ல இருந்து 10 வருஷம் வச்சிருக்கேன். புரியுறதா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு எனக்கு 40 கிடைக்கிறது. சோ செகண்ட் 10 இயர்ஸ்னா 10% தான் இன்கிரீஸ் பண்றேன். அப்ப சர்வீஸ் இன் லேட்டர் இயர்ஸ் இஸ் நாட் கிவிங் மீ மெட்டீரியலி ஹையர் பெனிஃபிட்ஸ் கம்பேர்ட் டு தி சர்வீஸ் ஆஃப் தி இனிஷியல் இயர்ஸ். அப்ப நான் எப்படி சார் இந்த அலோகேஷன் பண்ணனும்? ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல பண்ண கூடாதுன்னா பண்ண கூடாது. ஓகேவா? ஈவன் தோ அந்த எம்ப்ளாயி 25 இயர்ஸ் இருக்க போறான்னு தெரிஞ்சா கூட நீ ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல பண்ண கூடாது. அப்ப எப்படி சார் பண்ணனும்? ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்கு 40% எலிஜிபிள். ஏனா ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் முடிச்சாலே உனக்கு 40%
40% எலிஜிபிள். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்கு 40% டிவைடட் பை 10 ன்னு எவ்ரி இயர் 4% ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பெனிஃபிட் அட்ரிபியூட்டபிள் டு சர்வீஸ் ஆகும். அடுத்த 10 இயர்ஸ்க்கு அந்த இன்கிரீஸ் 10% அவனுக்கு கிடைக்கிறதுல அந்த 10% நான் சொல்றது புரியுறது இல்லையா, டிவைடட் பை 10 ன்னு போட்டு 1% ஆஃப் தி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஓவர் தி பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் அப்படினு போட்டுக்கணும். 40 டிவைடட் பை 10 எவ்ரி இயர் 4% 10 இயர்ஸும் 1% 10 இயர்ஸும் அப்படினா பார்த்தனா மொத்தமா 50% வந்துச்சு. அதே வந்து போன இதுல நான் என்ன சொன்னேன்னா 2.5% 20 இயர்ஸ். அப்ப 2.5 into 20 போட்டோம்னா 50% வந்துச்சு. இது வந்து 40 divided by 10 போட்டோம்னா 4 40%, 1% செகண்ட் 10 இயர்ஸ்க்கு 10%, மொத்தமா 50% அவனோட எக்ஸ்பென்சஸ் அலோகேட் ஆறது. சார் அப்படினா அந்த ஃபார்முலா பிரகாரமே நம்ம போயிடணுமா சார்? in case service in the later years is not giving higher material benefits அப்படினா then we have to go with as per the plan formula. Yes, you have to go with the plan formula பிரகாரம் நீ அலோகேட் பண்ணிடணும். யாருக்கெல்லாம் இது உண்மையா சூப்பரா புரிஞ்சிடுது? எக்ஸலன்ட் கண்ணா. ஓகே, இப்போ இதுல வந்து பெனிஃபிட்ஸ் வெஸ்டட், பெனிஃபிட்ஸ் நாட் வெஸ்டட் அப்படின்னு சிலது இருக்கு. பெனிஃபிட்ஸ் வெஸ்டட் கிளாரிட்டி கிடைச்சதுல நான் இந்த இது எல்லாமே நல்லா புரிஞ்சிட்டல. ஓகேவா? ரைட். லாஸ்ட் பாயிண்ட் பெனிஃபிட் வெஸ்டட் அண்ட் பெனிஃபிட் நாட் வெஸ்டட் அப்படின்னு இருக்கு. சார் இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருல சார். இந்த பெனிஃபிட் வெஸ்டட் பாஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் irrespective of vesting or not vesting it has to be accounted. அது வேற கண்ணா, இது வேற. ஓகேவா? ரைட். இது வேற வெஸ்டிங், அது வேற வெஸ்டிங். இப்போ இது என்ன சார் இது வெஸ்டிங் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25 இயர்ஸ்க்கு மேல தான் இந்த பெனிஃபிட் உனக்கு you are entitled to that benefit. அது you are entitled to benefit after 25 years. அப்படினா up to 25 years it is not vesting. For example இப்போ நீ ஒரு கம்பெனில வேலை செய்யற, so நீ வந்து less than 25 years உனக்கு அந்த பெனிஃபிட் இன்னும் வெஸ்ட் ஆகல. you are not entitled to that benefit. once 25 years ஆனோனே you are entitled to that benefit. அதான் benefit vesting on benefit not vested அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பெனிஃபிட் வெஸ்டா இருக்கா இல்ல பெனிஃபிட் வெஸ்ட் ஆகாம இருக்கா? இன் கேஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உனக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ இது மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிராச்சுவிட்டி இருக்கு. கிராச்சுவிட்டி வந்து நீ நடுவுல போயிட்டேன்னா உனக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு பிரின்சிபல். ஏன்னா அது பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி ஆக்கலாம், இல்ல நானா வாலண்டரியா தரேன். இப்போ 10 இயர்ஸ் உனக்கு நீ சர்வீஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு கிராச்சுவிட்டி தருவேன், ஆனா நடுவுல போயிட்டேன்னா நான் தர மாட்டேன் அப்படின்னு வேற சொல்றேன். 10 இயர்ஸ் நான் இருந்தா எனக்கு கிராச்சுவிட்டி, நடுவுல போயிட்டா கிராச்சுவிட்டி கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. இன்னொன்னு, நீ 5 இயர்ஸ் இருந்துட்ட, நான் உனக்கு சொல்றேன், நீ 5 இயர்ஸ் என்னோட இருந்துட்ட, நீ ரிட்டையர் ஆகும்போது கட்டாயம் உனக்கு கிராச்சுவிட்டி தரேன். ஓகே, பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி ஆக்ட்லாம் கிடையாது, இருந்தாலும் நான் உனக்கு 10 வருஷம் 10 லட்சம் வந்து ரிட்டையர் ஆகும்போது உனக்கு நான் 10 லட்சம் தரேன் அப்படின்னு இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். நீ ஆல்ரெடி எத்தனை வருஷம் இருந்திருக்க? 5 இயர்ஸ் இருந்திருக்க. அந்த 5 இயர்ஸ் சர்வீஸையே நான் கன்சிடர், நீ இன்னொரு 10 வருஷம் இருக்கணும் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி வித் யூ. நீ ரிட்டையர் ஆகும்போது உனக்கு நான் 10 லட்சம் கொடுக்குறேன். இட் வெஸ்ட். நீ ரிட்டையர் ஆகும்போது அப்படின்னா நான் இதை அனௌன்ஸ் பண்ணி அடுத்த நாளே நீ வந்து எனக்கு நான் ரிட்டையர் ஆக போறேன் எனக்கு 10 லட்சம் கொடுனா நான் கொடுத்தாகணும். புரியுறதா இல்லையா? ரைட். அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல the benefit already vested. ஆனா நீ 10 வருஷம் இருந்தாதான் உனக்கு கிராச்சுவிட்டி கிடைக்கும்னு சொன்னல, அதுல பெனிஃபிட் நாட் வெஸ்டட். நான் சொல்றது புரியுறதா இல்லையா? நான் ஒரு எம்ப்ளாயி என்கிட்ட இருக்கான், அவங்ககிட்ட நான் சொல்றேன் உனக்கு வந்து ரிட்டையர் ஆகும்போது 10 லட்சம் நான் தருவேன், ஆனா நீ என்கிட்ட இன்னொரு 10 இயர்ஸ்க்கு நீ வந்து என்ன சர்வீஸ் விட்டு போக கூடாது அப்படின்னு நான் ஒரு கண்டிஷனை போடுறேன். அப்படின்னா அப்போ ஒரு கண்டிஷன் அங்க இருக்கு. அப்படின்னா ஈவன் தான் அந்த பெனிஃபிட் அவனுக்கு இருந்தா கூட அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு வெஸ்டிங் கண்டிஷன் அங்க இருக்கு. புரியுதா? 10 இயர்ஸ் அவன் சர்வீஸ்ல இருக்கணும்னு சொல்லி இன்னொருத்தனுக்கு நான் போய் அதே கிராச்சுவிட்டி அனௌன்ஸ் பண்றேன். அவனுக்கு நான் என்ன சொல்றேன்னா, பாஸ் சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, சோ நீ என்னைக்கு ரிட்டையர் ஆனாலும் நான் உனக்கு வந்து 10 லட்சம் தரலான்னு இருக்கேன். என்னைக்கு ரிட்டையர் ஆனாலும் அப்ப எனக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. நான் அடுத்த நாளே நான் ரிட்டையர் ஆறேன்னா நான் அவனுக்கு அந்த 10 லட்சம் கிடைக்கிறது. சோ இதுல வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன்ல பெனிஃபிட் நாட் வெஸ்டட், இங்க பெனிஃபிட் வெஸ்டட். சோ இது மாதிரி நாட் வெஸ்டட் வெஸ்டட் எப்படி சார் நம்ம அக்கவுண்ட் பண்ணி ஆகணும் இது அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப இந்த நாட் வெஸ்டட் இருக்குல்ல, நாட் வெஸ்டட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
இருக்குல்ல, அதுல எத்தனை வருஷம் அவன் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம், 10 years சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப அவனுக்கு எவ்வளவு தரேன்னு சொன்னோம், 10 lakhs தரோன்னு சொன்னோம். அப்ப அந்த 10 years சர்வீஸ்க்கு தான் அந்த 10 lakhs நம்ம தரோன்னு சொன்னோம். சோ அப்ப அந்த 10 years சர்வீஸ்க்கு மேல அவனுக்கு ஒரு பெனிஃபிட் கிடையாது. ஓகேவா? அப்ப இத 10 years நம்ம அலோகேட் பண்ணிடணும். அந்த 10 lakhs நம்ம வந்து 10 years அலோகேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து பெனிஃபிட் வெஸ்டடா நாட் வெஸ்டடா, நாட் வெஸ்டட், ஸ்டில் அந்த 10 lakhs நம்ம ஓவர் த பீரியட் ஆஃப் சர்வீஸ், ஏன்னா அந்த 10 வருஷ சர்வீஸ் தானே அவனுக்கு அந்த 10 லட்சத்தை கொடுக்க போறது. சோ அந்த 10 வருஷ சர்வீஸ்ல நம்ம அந்த 10 lakhs நம்ம அலோகேட் பண்ணோம். இது மாதிரி அலோகேட் பண்ணும்போது, அந்த 10 லட்சத்தை அலோகேட் பண்ணும்போது probability that he will leave the employment we will consider. Probability that he will leave the employment during the period நம்ம என்ன பண்ணுவோம், கன்சிடர் பண்ணுவோம். அப்படின்னா இது மாதிரி 100 எம்ப்ளாய்க்கு நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 100 எம்ப்ளாய்க்கு இன்னொரு 10 வருஷம் நீங்க எல்லாரும் இருந்துட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் 10 லட்சம் ஈச் நான் உனக்கு தரேன், அது மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டேன்னா இந்த 100 எம்ப்ளாய்க்கும் இந்த 10 லட்சத்தை நான் அட்ரிபியூட் பண்ணுமா, ஆர் ப்ராபபிலிட்டி தே மே டை, தே மே லீவ், இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நான் வந்து பெனிஃபிட் அட்ரிபியூட்டபிள் டு சர்வீஸ் பண்ணோம்னா ப்ராபபிலிட்டிலாம் கன்சிடர் பண்ணலாம். இன் கேஸ் the benefit has not been vested at the time of announcement. benefit vest ஆகல அப்படினா நீ எல்லா ப்ராபபிலிட்டினா வெஸ்ட் ஆகலல, அப்ப வந்து ESOP மாதிரி, so number of employees expected to enjoy the benefit அது மாதிரி கால்குலேட் பண்ணி நீ பண்ணிக்கலாம். எவ்வளவு employees they expected to avail this அப்படினு சொல்லி நீ பண்ணிக்கலாம். ஆனா in case if it is not vested you can apply probabilities. in case already benefit is vested, 100 எம்ப்ளாயி ஆல்ரெடி இருக்கிற சர்வீஸ்க்கு நீ நாளைக்கு ரிட்டர்ன் ஆனாலும் தருவேன், 10 வருஷம் கழிச்சு எப்ப வேணா தருவேன், அது மாதிரி எதையோ வந்து சொல்லி விட்ட அப்படின்னு வச்சுக்கோயேன். இப்போ அவன் வந்து எப்போ ரிட்டையர் ஆவான்னு நமக்கு தெரியாது, ரிட்டையர் ஆகும்போது தான் கொடுப்பேன். 100 எம்ப்ளாயில ஆக்சுவரியே எனக்கு சொல்லுவான், இவெல்லாம் ஆவரேஜா 5 வருஷம், இவெல்லாம் ஆவரேஜா 10 வருஷம் இருப்பான், இவன் 15 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆவான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டிவைட் பண்ணுவேன், புரியுறதா? ஆனா அங்க அது மாதிரி இப்போ ஆக்சுவரியை சொல்றான், இவங்க எல்லாருமே இன்னொரு 5 வருஷத்துல ரிட்டையர் ஆவாங்க சொல்லுவாங்க. இந்த 100 எம்ப்ளாயும் நீ இவங்களுக்கு வந்து நான் இப்போ அந்த 100 எம்ப்ளாய்க்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, உன்னோட பாஸ்ட் சர்வீஸ் உன்னோட இதுக்கே நான் இதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் ரிட்டையர்மெண்ட் போது தான் கொடுப்பேன், 10 லட்சம் நீ எப்போ ரிட்டையர் ஆனாலும் இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அவன் எப்போ ரிட்டையர் ஆவான்னு எனக்கு தெரியாது, பட் நான் ஆக்சுவரிட்ட கேட்குறேன் 5 years இருப்பாங்க, கவலைப்படாத, என்னோட எஸ்டிமேட்ல இவனுங்க எல்லாரும் ஆவரேஜா 5 years இருப்பான்னு அப்படின்றான். இப்போ இவனுக்கு நான் ப்ராபபிலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண கூடாது, ஏன்னா இவனுக்கு பெனிஃபிட் ஆல்ரெடி vested. so in case the benefit is already vested for an employee, you are not supposed to adjust for probability, you are not supposed to do any adjustment for probability. in case benefit are not vested, you can adjust probability in the estimation. கைய வஸ்திரு நான் என்ன நினைக்கிறேன்னாவது புரியறதா உனக்கு? வெஸ்ட் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ப்ராபபிலிட்டிலாம் பண்ணாது, அவனுக்கு தான் வெஸ்ட் ஆயிடுச்சு, எப்படி அவன் என்டைட்டில்டு, ஸோ அவனுக்கு என்னத்துக்கு ப்ராபபிலிட்டி பண்ணிட்டு உட்காந்துருக்க, வெஸ்ட் ஆகாதவனுக்கு மட்டும் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்றேன். கிளியர்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காக்கன்னா இந்த பெனிஃபிட் அட்ரிபியூட்டபிள் டு பீரியட் ஆஃப் சர்வீஸ், இதுதான் உனக்கு தியரி ஆஸ்பெக்ட்ஸ். இந்த டிஃபைன் பெனிஃபிட் பிளான்ல இருக்க தியரி ஆஸ்பெக்ட் இதுதான். எப்படி அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை ஒரு பீரியடும் பண்ணுவேன், எந்த பீரியடு பண்ணுவேன், அவன் ஸ்டார்ட் டேட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் டேட் வரைக்கும் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காத, புரியுறது இல்லையா? அந்த start date என்றது when the employee starts the service that leads to material that leads to benefit accrual, ends with the period when the further service do not gives rise to additional unit of entitlement. அவனோட further service அவனுக்கு additional benefit கொடுக்கலனா அந்த பீரியட்ல எல்லாம் நீ எதுவும் பண்ணவே கூடாது. that is இந்த benefit allocate அந்த பீரியட்ல பண்ண முடியாது. அந்த மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மென்ட் சொன்னல அதை ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா அதுல ஒரு ட்ராப் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். 11th இயர்ல இருந்தானே சார் அவனுக்கு எலிஜிபிள் அப்படின்னா அந்த வருஷத்துல P&L சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு மைண்ட் போயிடும். நோ 11th இயர் வந்து அந்த சர்வீஸ் இஸ் நாட் கிவிங் ஹிம் அடிஷனல் என்டைட்டில்மென்ட் அப்படினா அந்த பெனிஃபிட் இஸ் நாட் அட்ரிபியூட்டபிள் டு 11th இயர், இட் இஸ் அட்ரிபியூட்டபிள் ஒன்லி டில் 10 இயர்ஸ். இந்த கேட்ச் பண்ணிட்ட இந்த பாயிண்ட்னா உனக்கு அழகா புரிஞ்சிடும். இந்த பாயிண்ட் அழகா புடிச்சிட்டனா எல்லாமே இந்த இதுல இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போற எல்லா क्वेश्चंसுமே உனக்கு கரெக்ட்டா ஆன்சர் வருமானா கரெக்ட்டா ஆன்சர் வரும். இந்த பாயிண்ட் பிடிக்கலனா உனக்கு தப்பா ஆன்சர்ஸ் வரும். ஓகேவா கண்ணா? ரைட். சோ இதுதான் வந்து benefit attributable to the year of service. How we need to allocate the retirement benefit to each year of service. அந்த கான்செப்ட்ஸ் தான் இது வரைக்கும் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஒரு குயிக்கா ஒரே ஒரு ரிவிஷன். the current service cost should be allocated to which year of service அப்படின்னா it should be done provided the services for that
period gives rise to additional unit of entitlement. If the services of that period gives rise to additional unit of entitlement, then that retirement benefit should be allocated to that year of service. Otherwise it should not be allocated to that year of service. Eligible period starts from the year of service, starts when the employee starts the service that leads to material benefit and ends with the date when the employee further service do not give rise to any additional unit of entitlement. Another interesting point, that is the benefits in the later years, that is the employee service in the later years will give materially higher benefits compared to the employee service in the earlier years. Then the entity should allocate the benefit using straight line method. Otherwise, sir, adu marla and the yearly later year of service is not giving materially higher benefits, then you have to allocate the benefit based on the benefit formula. And based on the benefit formula you have to allocate. In case if it is vested benefits, we are not supposed to use probability. In case if it is not vested, you can adjust probability to arrive at the amount, amounts. Clear kana, right? Idella points namakku. இன்னொன்று இந்த டிஃபைன்ட் பெனிஃபிட் பிளானில் வந்து தியரி ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. போரிங்காக நிறைய தியரி இருக்கும். ஸோ அந்த தியரிலாம் இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது, அதுலேருந்து எதுவும் கேட்க முடியாது. இப்போ இந்த டிஃபைன்டு பெனிஃபிட் பிளானில் நம்ம ஒரு அசெட் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், பிளான் அசெட்ஸ்னு ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணுறோம்ல. இந்த பிளான் அசெட்ஸ் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, அது ஒரு ஸ்டேட் பிளானாக இருக்கலாம், மல்டி எம்ப்ளாயர் பிளானாக இருக்கலாம், ஒரு குரூப் பிளானாக இருக்கலாம், ஒரு இன்சூரன்ஸ் பிளானாக இருக்கலாம். அது என்ன சார் ஸ்டேட் பிளானாக இருந்ததுன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், கவர்மெண்ட்டோட ஃபண்ட்ஸ்லேருந்து நம்ம எம்ப்ளாய்க்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொடுப்போம். இது எப்பயுமே நார்மலா இது வந்து டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் பிளானா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த பிஎஃப்லாம் பண்றோம்ல, அதெல்லாம் ஸ்டேட் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து அந்த எம்ப்ளாய்க்கு கொடுக்க வேண்டிய பெனிஃபிட் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவோம், கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்க்கு அடைச்சிக்கணும். ஸோ நம்ம கிட்ட வரவே கூடாது. இதுதான் ஸ்டேட் பிளான். இது ஸ்டேட் பிளான் வந்து எப்பயுமே டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் பிளானா இருக்கும். மல்டி எம்ப்ளாயர் பிளான், மல்டி எம்ப்ளாயர் பிளான்ன்றது என்னன்னா, இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்ற மாதிரி உருவாக்கி, ஓகே, ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட இப்போ இன்ஃபோசிஸ் என்ன பண்ணுவானா, என் எம்ப்ளாயி வந்து 2 லட்சம் பேர் இருக்கான், அவனுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் நீ பார்த்துக்கணும், என்னோட நான் என்ன கான்ட்ரிபியூஷன் கேட்குறியோ நான் அவனுக்கு கொடுப்பேன், அதுக்கேற்ற மாதிரி. அதே மாதிரி ரிலையன்ஸ் என்ன சொல்றானா, அதே அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட காமனா மல்டி எம்ப்ளாயர் பிளான். ஸோ இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், விப்ரோ, ஒரு மாதிரி 5 கம்பெனி சேர்ந்து ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட இவங்க எல்லாம் ஃபண்ட்ஸை பூல் பண்ணி அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் எதுவும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து மல்டி எம்ப்ளாயர் பிளான். அந்த மல்டி எம்ப்ளாயர் பிளான் டிஃபைன் கான்ட்ரிபியூஷனாகவும் இருக்கலாம், டிஃபைன்ட் பெனிஃபிட்டா இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த டர்ம்ஸ், எப்படி இருக்கு, ஆக்சுவல் ரிஸ்க், இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் யார் பேர் பண்றான் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அது டிஃபைன் பெனிஃபிட் பிளானா இல்ல கான்ட்ரிபியூஷன் பிளானா நம்ம டிசைட் பண்ணோம். சார் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார் இதுல அப்படின்னா, டிஃபைன் கான்ட்ரிபியூஷன் பிளானா எடுத்துக்கோ அப்படின்னு ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கான். ஓகேவா? அது மாதிரி எனக்கு ஆக்சுவல் ரிஸ்க் யார் பேர் பண்றான்ற கிளாரிட்டி எனக்கு இல்லை அப்படின்னா, டிஃபைன்ட் கான்ட்ரிபியூஷன் பிளானா நீ எடுத்துக்கலாம், மல்டி எம்ப்ளாயர் பிளான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அது இன்னொரு என்டிட்டி இல்ல, இன்னொரு என்டிட்டிக்கு நீ கொடுத்துட்டல, உன் கையில இல்ல பணம். சோ அதனால அது ஒரு டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் பிளானா நீ பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேட் ஃபண்ட்ஸ் மாதிரி டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன். கன்ஃபியூஷன் கிளாரிட்டி இருக்கு சார், ஆக்சுவல் ரிஸ்க் கம்பெனி தான் பேர் பண்ணும் அப்படிலாம் கிளியரா இருக்கு சார். இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ரிஸ்க் அந்த டர்ம்ஸ் படிக்கும் போதுனா தென் இட் இஸ் a defined benefit plan because the employers bear பண்ணனும். அப்படி ஏதோ நாளைக்கு ஒரு ரிஸ்க் ஆச்சு, அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஏதோ அவனால பண்ண முடியல, எம்ப்ளாயர்ஸ் தான் அந்த ரிஸ்க் பேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கா, இல்ல அவனே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கா? நாளைக்கு எந்த இஷ்யூ வந்தாலும் லீகல் சூட் எம்ப்ளாயி கொடுக்க முடியலனால அதை நான் பாத்துக்கிறேன், யூ ஆர் டோட்டலி ரிலீவ்ட் அப்படின்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நமக்கு இருக்கா? இல்ல சார் ஒரு மாதிரி வளவா கொழகொழான்னு போடுவானுங்களே சார், நம்ம ஆடிட் ரிப்போர்ட் இந்த நோட்ஸ் எழுதுற மாதிரி பண்ணிருக்கானுங்க சார், என்ன சொல்ல வரானுங்கன்றத 4 பேருக்கு புரியாத மாதிரி பேசிட்டே இருக்கானுங்க சார். அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா, டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் பிளானா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாண்டர்ட் சொல்லிடுறோம். ஓகேவா? ரைட். மூணாவது குரூப் பிளான்ஸ் அப்படின்னு இருக்கு. குரூப் பிளான்ஸ்ன்றது இந்த பெரிய சப்சிடரிஸ்லாம் நிறைய இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, இவனே ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி ஒரு எல்லா சப்சிடரிக்கு இருக்கிறது கான்ட்ரிபியூஷனை வாங்கி பண்ணுவான் ஒரு குரூப்பா. இப்ப டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், டாடா ஸ்டீல், டாடா குரூப் வந்து அவங்க ஒரு தனியா ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி எல்லா சப்சிடரிஸ் கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன்ஸை வாங்கி எல்லா எம்ப்ளாயீஸோட எம்ப்ளாயி பெனிஃபிட்டையும் அவன் மேனேஜ் பண்ணிப்பான். புரியுறதால? ஏன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கொடுத்தனா அவனு ஒரு 10% 20% எதனா அடிப்பான், அதை நானே செய்வேனே, நானே கேபிட்டல் ஃபண்ட் எல்லாம் வச்சிருக்கேனே, நானே ஏதோ ஒரு பழப்பா பண்ணிப்பேனே அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் எவ்வளவு கோடி பணம். இப்ப
டாடா குரூப்ல 156 கம்பெனி இருக்கு, 156 கம்பெனில அவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்கான். சோ இதுக்கு ஒரு 4% 5% போட்டாலே அந்த கம்பெனியே கோடி கோடியா லாபம் சம்பாதிக்கும். சோ அதனால அந்த மல்டி எம்ப்ளாயர் பிளான டாடா குரூப்பே ஒரு சப்சிடரியே இந்த பழப்ப ஃபுல்லா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் ஹேண்டில் பண்ற மாதிரி குரூப் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் பிளான்ஸ் என்னைக்குமே டிஃபைன்டு பெனிஃபிட் பிளான் தான். ஏன்னா லயபிலிட்டி எக்ஸ்டர்னலா போகல, குரூப்லயே தான் இருக்கு. புரியுறதா இல்லையா? நாளைக்கு அந்த ட்ரஸ்டோ அந்த டாடா குரூப் கொடுக்க முடியலனாலும் இந்த கம்பெனிஸ் எல்லாம் லயபிலிட்டி வந்துருமானா இந்த கம்பெனிஸ்க்கு ஆப்வியஸா மேனேஜ்மெண்ட்டுக்கு லயபிலிட்டி வந்துரும். ஏன்னா அது ஒரு எக்ஸ்டர்னல் மல்டி எம்ப்ளாயர்னாவது எக்ஸ்டர்னல் பர்சன், இது குரூப் பிளான்ன்றது. சோ டாடா குரூப்பே அதை மெயின்டைன் பண்றான் அப்படின்னும் போது so it is always a defined benefit plan, it is not at all a defined contribution plan. புரியுறதா அவங்க எல்லாருக்கும்? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் பிளான். நான் நெக்ஸ்ட் சொன்னல இன்சூரன்ஸ் பிளான்ன்றது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்து அவன் தலையில விட்டுருவான். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சம்டைம்ஸ் நம்ம தலையிலயும் கொஞ்சம் போட்டானா அது டிஃபைன்ட் பெனிஃபிட் பிளான், இல்லனா அது டிஃபைன்ட் கான்ட்ரிபியூஷன் பிளான். சோ இன்சூரன்ஸ் பிளான் டிசிபியாவும் இருக்கலாம், டிபிபியாவும் இருக்கலாம். கிளியர் கண்ணா? ரைட். ஸ்டேட் பிளான், மல்டி எம்ப்ளாயர் பிளான், இந்த இதெல்லாம் சும்மா தியரி. சோ சும்மா உனக்கு டைம் இருந்ததுன்னா அப்படி கோ த்ரூ பண்ணிக்கலாம். சோ இல்லனா இது பண்ணிக்கலாம். கிளியர் கண்ணா? சோ என் குழந்தைங்களுக்கு டெர்மினேஷன் பெனிஃபிட்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்டேன். என் குழந்தைங்களுக்கு இந்த கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் attributable to the year of service அந்த கான்செப்டும் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த தியரி பாயிண்ட், இந்த ஸ்டேட் பிளான்ஸ், மல்டி பிளான்ஸ் எல்லாமே உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த இயர்ஸ் 19 பொறுத்த மட்டும் எல்லாம் என் சைட்ல இருந்து முடிஞ்சிருச்சு. We have successfully completed in the years 19.